فقد قال الله في القرآن المجيد وتنزيل العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து சத்திய மார்க்கத்தை சத்தியமாகவே எடுத்து சொன்ன உத்தம தூதர் எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். பேரன்புமிக்க பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்படி வாழ்த்தி வரவேற்கிற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்வது என்ன சாதனையா சார் அப்படின்னு என்ன செய்யலாம் நீங்கள் கேட்கலாம். பொதுவாக பெற்றோர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் நேரம் கிடையாது, எங்களுக்கெல்லாம் ஒரு 1008 வேலைகள் இருக்கு, அதை விட்டு வாரன்னு சொன்னால் ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லுவீங்க. அது 1000 எங்கால போட்டாங்களோ தெரியும், 1008 அது எப்படி வந்துச்சு தெரியல, எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு தெரியல, ரைட்? ஆனாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி எதிர்காலம் சிறப்பாக அமையணும், அதுக்கு எங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறாங்க, நல்ல விஷயத்தை நாங்கள் எடுத்து எங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நாங்கள் மாற்றத்தை உண்டு பண்ணணுமே என்ற ஒரு நன்னோக்கத்தில் இந்த இடத்தில் நீங்கள் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறீங்களே, அதனால் கண்டிப்பாக வாழ்த்தணும். குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் தான் அதிகமாக இருக்கிறீங்க. அதே நேரம் இங்கே ஒரு சில சகோதரர்கள், தந்தைமார்களும் பார்க்குறது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தான். சரி, நான் காலம் தாழ்த்தாமல் நேரடியாகவே என்னுடைய நிகழ்ச்சிக்குள் நான் செல்கிறேன். சரி, தலைப்பு தந்திக்கிறாங்க, தி பேரண்ட்ஸ் ரோல் இன் சில்ட்ரன்ஸ் எடியூகேஷன். அதாவது அந்த பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்களிப்பு. உங்களுடைய பிள்ளை கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய கல்வி அறிவு சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால், கல்வியின் மூலமாக அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையணும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி வழிகாட்டணும் என்பதை அறிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி நானும் நீங்களும் இங்கே வந்திருக்கிறோம். சரியா? சரி, முதலாவது நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எந்த உளவியல் நிகழ்ச்சி நான் செய்கிறதாக இருந்தாலும், மாணவர்களுக்கு என்றாலும் சரி, பெற்றோர்களுக்கு என்றாலும் சரி, ஒரு அடிப்படையாக அவங்களோட மனசில் நான் கொடுத்துருவேன். அந்த பேசிக் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பேசிக்கை சொல்லிட்டு தான் அடுத்தடுத்த முக்கியமான விஷயங்களுக்கு நான் போவேன். இந்த பிள்ளையுடைய கல்வி அறிவு சிறப்பாக வளரணும், சிறப்பாக இருக்கணும் அப்படி என்று சொன்னால், முதலாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய மன ஆரோக்கியம், அவங்களோட மைண்ட் என்ன செய்யணும், மனசு ஆரோக்கியமாக இருக்கணும். மனசு ஆரோக்கியமான பிள்ளைகள் மூலமாகத்தான், மனசு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாகத்தான் சிறப்பாக கல்வி நடவடிக்கையில் ஈடுபட முடியும். கல்வியில் ஒரு சாதனையாளராக அவர்கள் மாறணும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் மனசு ஆரோக்கியமான பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருக்கணும். இன்றைக்கு பெற்றோர்கள் என்ன அதிகமான பெற்றோர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்ன நிலைமை என்னண்டா, எங்களுடைய பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, ஏதோ ஒரு சுகையினம், அந்த சுகையினம் வந்துட்டால் நாங்கள் துடிச்சு போகிறோம். நியாயம்தான், எங்களுடைய பிள்ளைக்கு ஏதாவது வந்தால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அதே ஒரு பிள்ளை ஒரு மனோரீதியான ஒரு பாதிப்பு, நேற்று வரைக்கும் சிரித்து கலகலான்னு விளையாடி இருந்த பிள்ளை இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்கிறான் அப்படியான்னு சொன்னால், அந்த மாதிரி விஷயங்களை அதை பார்த்து சரி செய்கிறதுக்கு இன்னும் பெற்றோர்கள் தயாராக இல்லை. யாராவது சொல்லுவாங்க, ஏன் உங்கள் பிள்ளை இப்படி இருக்கிறான், கொஞ்சம் யார் சார் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அல்லது ஒரு கவுன்சிலர்கிட்ட கொஞ்சம் காட்டி பார்க்கலாமே அப்படின்னு சொன்னால், நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை எப்படி காட்டுறது, என்ன பிள்ளைக்கு என்ன பைத்தியமா எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸ்டையோ அல்லது கவுன்சிலர்ஸ்டையோ ஆட்கள் போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் பைத்தியம் அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது.
எப்படி எங்களுடைய உடல் நோய்க்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் மருத்துவம் செய்கிறோமோ, அவசரமாக ஓடி போயிட்டு டக்குன்னு என் பிள்ளைக்கு சோமில்லை சரி செஞ்சிடணும் அப்படின்னு நாங்கள் அவசரமாக சரி செய்கிறோமோ, அந்த மாதிரி தான் பிள்ளைகளுடைய மனசு சரி செய்யணும். பிள்ளைகளுடைய மனசை நாங்கள் சரி செய்யணும். அப்படி சரி செஞ்சாதான் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகள் ஒரு கல்வி அறிவில் ஆரோக்கியமான பிள்ளைகளாக எங்களுக்கு உருவாக்க முடியும். சரியா? உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே கல்வி அறிவில் 100% இருக்கக்கூடிய நாடு. அதை ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு பெர்சன்டேஜுக்கும் கல்வியில் இத்தனை வீதம், இலங்கைக்கு ஒரு கணக்கு, இந்தியாவுக்கு ஒரு கணக்கு, ஜப்பானுக்கு ஒரு கணக்கு, அமெரிக்காவுக்கு ஒரு கணக்கு அப்படின்னு இருக்குது. உலகத்தில் கல்வி அறிவில் இந்த நாடு 100% அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டை பற்றி யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லலாம். தாய்மார்கள், படித்தவங்க, புத்திஜீவிகள் இருப்பீங்க, இதில் ஆசிரியர்மார்கள் இருக்கக்கூடும், தெரிஞ்சால் சொல்லலாம். அந்த நாடு எது தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லலாம். வெக்க வேணாம். உங்களுடைய ஒரு தம்பியோட ஒரு சகோதரனோட பேசுகிறது உங்களுக்கு என்ன வெக்கம்? அந்த மாதிரி சார் தப்பேண்டா இல்லை தவறு அது இல்லைன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, என்ன நீங்கள் அப்படியா கேட்க போகிறேன்? அப்படிலாம் கேட்குறது இல்லை. ரைட்? தெரியுமா? தாய்மார்கள், தந்தைமார்கள், சரி, நான் நேரம் கடத்த விரும்பலை. உலகத்திலேயே கல்வியில் சிறந்த நாடு எதுன்னு கேட்டால் அது அமெரிக்கா கிடையாது, ஜப்பான் கிடையாது, சத்தியமாக எங்கட நாடு கிடையாது. ரைட்? என்னது? உலகத்திலேயே கல்வியில் சிறந்த நாடு ஃபின்லாண்ட். 100%. இந்த நாட்டுடைய மக்கள் மாணவர்கள் இந்த அளவுக்கு கல்வியில் சிறப்பாக இருக்கிறார்களே, அவர்களுடைய கல்வி அறிவு சிறப்பாக இருக்கிறதே, 100% கல்வி அறிவு இருக்கிறதே, எப்படி இந்த நாட்டில் மட்டும் இந்த மாதிரி இருக்க முடியும் என்று சொல்லி அந்த நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை ரிசர்ச் பண்ணுறதுக்கு மட்டும் ஒவ்வொரு வருஷமும் 80,000 ரிசர்ச்சர்ஸ் அந்த நாட்டுக்கு போகிறதாக தகவல்கள் சொல்லுது. பார்க்குறாங்க எப்படி சாத்தியம், எப்படி இந்த நாட்டில் மட்டும் 100% எஜுகேஷனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க, தேடி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணதில் சில விஷயங்கள் தெரிய வருது. என்னன்னு கேட்டால், ஒரு பிள்ளை முதலாக பாடசாலையில் தனது காலடியை எடுத்து வைக்குதுன்னு சொன்னால் எத்தனை வயசில் தெரியுமா? 7 வயசு பூர்த்தியான பிறகு. 7 வயசு பூர்த்தியான பிறகுதான் ஒரு பிள்ளை என்ன செய்யுது, ஸ்கூல்லையே காலடி எடுத்து வைக்குது. 7 வருஷம் வரைக்கும் ஸ்கூல் பக்கமே அந்த பிள்ளை போகிறதில்லை. நாங்கள் 2-3 வயசு வந்துட்டால் எந்த நர்சரியில் சேர்க்கலாம், எந்த கிண்டர்கார்டனில் சேர்க்கலாம், இது சேர்த்து விட்டா தான் எனக்கு நிம்மதி. சில பெற்றோர்கள், இது வீட்டில் இது படுத்துகிற பாடு இருக்குது, அதை விட என்ன செய்யலாம், நர்சரியில் போட்டால் தான் கொஞ்சம் எனக்கு என்ன செய்யலாம், கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருக்கலாம் என்று சிந்திக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. 2 வயசுலேயே டியூஷன் அனுப்புகிற சில பெற்றோர்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் 100% தவறான செயற்பாடு. பிள்ளைகள்ட அவங்களோட ஆரம்பத்தில் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்களோட மூளை வளர்ச்சி, பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது என்று சொன்னால் பெற்றோர்களுடைய அன்பின் மூலமாகவும் அவர்களுடைய அரவணைப்பின் மூலமாகவும் அந்த பிள்ளை சந்தோஷமாக விளையாடுவதன் மூலமாகத்தான் பிரெயின் டெவலப்மெண்ட் நடக்குது. இது அந்த நாடு புரிஞ்சு கொண்டுச்சு. முதல்ல இந்த பிள்ளையோட நாலேஜ் மைண்ட் ஃபுல் 100% பெர்ஃபெக்டாக இருந்து அந்த பிள்ளை சந்தோஷத்தோடு இந்த பாடசாலைக்கு காலடி வைக்கணும். இது அந்த நாடு முடிவு செஞ்சிச்சு, போட்டாங்க சட்டத்தை. 7 வயசு பூர்த்தியான பிறகுதான் என்ன செய்யணும், பாடசாலைக்குள்ளுக்கு காலடி வைக்கணும். நாங்கள் நர்சரிக்கு அனுப்பி ஒரு பிள்ளை ஒட்ட வேண்டிய ஒன்று ஒட்டலை என்று சொன்னால் அதுக்கு பெரம்பு எடுத்து வெளுன்னு நாங்கள் வெளுக்கிறோம். எவ்வளோ மோசமான செயற்பாடு. நீங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே டார்ச்சர் கொடுக்குறது அதிகமான பெற்றோர்கள். என்ன, படி 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 படி, ஒரு பிள்ளை விளையாட்டு வைக்கும், அதை பிடிச்சி எழுத்துறாங்க, படி, இந்த புக்கை படி, அதை செய். இப்போ அந்த பிள்ளையோட வயசில் சின்னத்துல இருந்து என்ன பதிவு தெரியுமா, தாண்ட சுதந்திரத்தை அந்த பறிச்செடுத்த இந்த அரக்கன் அல்லது ஒரு பிசாசு தான் இந்த படிப்பு. அந்த படிப்பு என்று சொன்னாலே அந்த பிள்ளைக்கு ஒரு வெறுப்பு. ஏன், அவன்ட சுதந்திரத்தை நீங்கள் பறிக்கிறீங்க, பறிச்சுட்டு என்ன செய்கிறீங்க, சுதந்திரத்தை பறிச்சுட்டு அப்படியே அவனுக்கு படின்னு சொல்கிறீங்க. என்ற ஞாபகத்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி திறமையான ஒரு பிள்ளை,
5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதின ஒரு பிள்ளை. பெரிய அளவுக்கு அந்த பிள்ளையை பிடிச்சி தாக்கியிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. எதுக்கு? ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணலைன்றதுக்கு. ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணலைன்றதுக்கு அடின்னு சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு அதுக்கு போய் பேச இல்லாமல் போயிடுச்சு. பிள்ளை வாயிலேருந்து வார்த்தைகள் வருது இல்லை, வேணுமென்று தான் பேசுதில்லை. இந்த பிள்ளை ஏன் பேசுதில்லை அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங்காகவே எனக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்போ நான் மிச்ச நேரம் அந்த பிள்ளையோட சிரித்து இது பண்ணி ஜோக் பண்ணி கஷ்டப்பட்டு பேசி பேசி மிச்ச நேரம் ட்ரை பண்ணுற முடியலை. ஏதோ எப்படியே சமாளித்து கொஞ்சம் அந்த பிள்ளைய பேச வச்சுட்டேன். வாய் திறந்துச்சு. ரைட், முதலாவது எனக்கு விளங்கிடுச்சு, இந்த பிள்ளை பேரண்ட்ஸோட என்னமோ ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது. அதனால தான் இப்போ நடக்குது. என்ன செய்ய, பிள்ளைக்கிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட ஏசுகிற மாதிரி ஏசி அவங்க ரொம்ப இதுதான் என்ன காட்டும் வேணா, உங்களோட இறக்கம் இல்லைண்ணா அப்படின்னு இந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மேட்டர் வருது வெளியே. பூனைக்குட்டி வெளியே வர மாதிரி மேட்டர் என்ன செய்யுது, மேட்டர் வருது. சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த புள்ள அந்த ஸ்கூலில் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க, இவன் தான் டாப் ஸ்காலர்ஷிப்பில் இப்படி 190க்கு மேலே எடுப்பான். அந்த அளவுக்கு டேலண்ட். எந்த கேள்வி கேட்டாலும் டாண்டு பதில். அவ்வளவு அழகாக செய்யக்கூடிய அவ்வளவு திறமையுள்ள ஒரு புள்ள. ரைட், ஸ்காலர்ஷிப்பில் ஃபெயில். அப்போ நான் கேட்குறேன், எப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லையா, மறந்து போச்சாமா படித்ததெல்லாம் உங்களுக்கு அவ்வளோதானா கேட்குறேன். இல்லை சார், படித்தது ஒன்று எனக்கு மறக்கல, அவ்வளோ கேள்விக்கான பதிலும் எனக்கு தெரியும். ஆச்சரியமான ஒரு கேஸ். அவ்வளோ கேள்விக்கான பதில் எனக்கு தெரியும். அப்போ ஏம்மா ஃபெயில் பண்ணீங்க, ஏன் இவ்வளோ குறைவான மார்க்ஸ்? 88 மார்க்ஸ் அந்த பிள்ளையோட. ஏன், எப்படி? நான் வேணுமென்று தான் சார் செஞ்சேன். இது எத்தனை வயசு புள்ள பேசுது? 10 வயசு புள்ள. சரியா? நான் வேணுமென்று தான் செஞ்சேன். ஏம்மா வேணுமென்று செஞ்சீங்க? சார், நான் எப்படி மார்க்ஸ் எடுப்பேன் சார், என்னால் முடியும். ஆனால் என் உமா அப்பா எப்போ பார்த்தாலும் படி 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 படின்னு சொல்லி என்னை எப்போ பார்த்தாலும் படின்னு டார்ச்சர் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. கல்யாணம் வீடு போனாங்கன்னு சொன்னால் என்னை விட்டுட்டு போவாங்க. விளையாடுறதுன்னு சொன்னாக்க மற்ற நானா எல்லாம் அவங்களெலாம் கூப்பிட்டு போவாங்க, என்னைய மட்டும் வீட்டில் வச்சுட்டு போவாங்க. ரைட், எல்லா நேரத்துலையும் ராவைக்கு இருந்து எனக்கு ஒரு கார்ட்டூனை பார்க்க விட மாட்டாங்க. என்ன செய்வாங்க, அப்பயும் எனக்கு படி படி எப்போ பார்த்தாலும் படி என்று சொல்லுவாங்க. படிக்க சொல்லி எனக்கு அடிச்சிருக்கிறாங்க. அடித்து என் கையில் காயங்கள் வந்திருக்குது. அதனால் ஏண்ட சுதந்திரத்தை பறிச்சது இந்த ஸ்காலர்ஷிப் தான். இந்த ஸ்காலர்ஷிப்பை வச்சு என் பேரண்ட்ஸை பழிவாங்கன்னு நினச்சேன், அதை நான் செஞ்சேன் அப்படின்னு. எந்த அளவுக்கு ஒரு பிள்ளையுடைய மனசு பாதிச்சிருக்குது பாருங்க. அதான் நான் இன்றைக்கி பெற்றோர் செய்கிற வேலை. சில பெற்றோர் நினைக்கிறாங்க, என் பிள்ளைக்கு ஓவர் டோஸ் கொடுக்கணும், அவன் சும்மாவே வச்சிருக்க கூடாது, சும்மா வச்சா பெரளி பண்ணிக்கொண்டே இருப்பான். பிள்ளை ஏண்டா பெரளி பண்ண தான் செய்வாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விதத்தில் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். சும்மா இருக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பிள்ளைகள் வீட்டில் நல்லா அழகான பொம்மைன்னு கொண்டு வந்து வைக்கலாம். ரைட், பிள்ளைகள் என்று சொன்னால் என்ன செய்வாங்க, அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் அது ஆரோக்கியமாக அவர்கள் இருப்பார்கள். அப்போ இந்த விஷயத்தை நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன்டா புரியுங்க. சின்ன வயசுல இருந்தே படி 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 படின்னு சொல்லி என்ன செய்யணும், டார்ச்சர் கொடுக்க வேணாம். அப்போ அந்த நாடு அது விளங்கி கொண்டுச்சு. 7 வயசுக்கு பிறகு தான் ஸ்கூல். அது மட்டும் இல்லை, ஒரு கிரேட் 7 வரைக்கும், ஒரு 7ஆம் தரம் வரைக்கும் போகிறது வரைக்கும் கிளாஸில் என்னது இல்லைன்னு கேட்டால் ரேங்க் பேதம் இல்லை. நீ 1வது ஆள், நீ 2வது ஆள், நீ 3வது ஆள், ரேங்க் பேதம் கிடையாது. எல்லாரும் ஒன்று, எல்லாம் மார்க்ஸ் எடுங்க, எல்லாரும் முடியும், எல்லாருக்கும் திறமை இருக்குது. அப்படி ஒரு வகையான மோட்டிவேஷன். அடுத்தது, ஒரு புள்ள டீச்சர் பார்க்குற ஒரு பிள்ளைக்கு இன்றைக்கு பாடம் விளங்குற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு ஏதோ அந்த பிள்ளைக்கு மன ரீதியாக ஒரு கவலை இருக்குது. கண்டிப்பாக அந்த பாடசாலை, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாடசாலையில் அத்தனை ஆசிரியர்மார்களும் உளவியல் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ரூல் சைக்காலஜி தெரியணும். ரைட், அப்போ ஒரு பிள்ளைக்கு திடீர்னு ஒரு மாதிரி இருக்கிறா, உடனே அந்த பிள்ளை எடுத்துருவாங்க. அந்த முக்கியமான மெயின் கவுன்சிலர்கிட்ட அனுப்பிடுவாங்க, இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்றதை பாருங்கள். அல்லது அந்த பிள்ளைக்கே கைட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு கேட்டால், உனக்கு கன்சென்ட்ரேட் பண்ண இயலாதா, படிக்க உனக்கு கஷ்டமாக்கி என்ன சரி பிரச்சனை இருக்கிறா, அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளைகளுக்கு ரிலாக்ஸேஷன் ரூம்ன்ற ஒரு ரூமை வச்சிருக்கிறாங்க. இப்போ பிள்ளை கொஞ்சம் நேரம் இருந்து அமைதியாக இருந்துட்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு மறுவா கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும். எவ்வளோ அழகான ஏற்பாடு.
தப்பி தவிர எங்களோட நாட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டா வச்சுக்கிறீங்களேன், இருக்கிறது பூரா அந்த ரெஸ்ட் ரூமில் தான் ஆகும், ரிலாக்ஸ் ரூம். நான் அந்த அளவுக்கு என்ன செய்யலை, அந்த அளவுக்கு இன்னும் பக்குவப்படலை. சரி, ரைட். அப்போ இந்த அளவுக்கு அந்த நாட்டில் உள்ள அந்த எடுகேஷன் சிஸ்டம் இருந்ததுனால தான் அந்த நாட்டில் உள்ளவர்கள் என்ன, அந்த நாட்டில் உள்ள மாணவர்கள் 100% கல்வியாளர்களாக இருக்கிறாங்க. அப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், பாயிண்ட் என்னென்னு கேட்டால் என்னது, அந்த பிள்ளைகளோட மன ஆரோக்கியம் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் அவர்கள் கல்வி அறிவில் சிறந்தவர்களாக வர முடியும் என்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். சரியா, ரைட். இந்த பிள்ளையுடைய மனசு எப்பயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, பிரெயின் டெவலப்மெண்ட் எப்பயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டால் கருவறையிலிருந்து. ஒரு தாயுடைய வயிற்றில் ஒரு பிள்ளை உருவானதுல இருந்து என்ன அந்த பிள்ளைகளுடைய அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த என்னது அந்த இதுவெல்லாம் நீங்கள் கிளினிக் போனீங்கன்னு சொன்னால் சொல்லி தருவாங்க, சொல்லி தந்துருப்பாங்க. கவலைப்படாதீங்க, அதிகமாக யோசிக்காதீங்க, எந்த பிரச்சனையை பற்றியும் மிச்ச நேரம் யோசிக்கொண்டே இருக்க வேணாம், சொல்லி தந்திருப்பாங்களா இல்லையா? எதுக்கு சொல்லி தராங்க? இங்கே நீங்கள் கவலைப்படுற நேரம் அந்த கவலைகள் என்ன செய்யுது, அந்த கவலைகள் உங்களுடைய குழந்தைக்கு போகுது. நீங்கள் அதிகமாக கவலைப்பட, நீங்கள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரத்தில் அதிகமாக நீங்கள் கவலைப்பட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளை கொஞ்ச நாள் பெற்றெடுத்து கொஞ்சம் வளர்ந்துருக்க போக்கில் ஒரு கவலையான இயல்புள்ள ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கும். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், ஈரானில் ஒரு தாய் என்னது, ஒரு தாய் பிள்ளை கருவில் இருக்கிற நேரமே குர்ஆனை ஓதி 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 கடைசியில் ஒரு 2-3 வயசு வரும் பொழுது அந்த பிள்ளை முழு குர்ஆனையும் ஹிஃபில் பண்ணிடுச்சு. பதியுது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய ஆச்சரியம். ரைட். அதே மாதிரி உலகத்திலே நம்பர் 1 ஷைத்தான் நாடு எதுன்னு கேட்டால் அது இஸ்ரேல், காட்டு மிராண்டிகளுடைய நாடு. சரியா, அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் அங்கே உள்ள அதிகாரிகள் எப்படியான பயிற்சிகளை கொடுத்துருக்கிறாங்க தெரியுமா? அவங்க சொல்லுவாங்களாம், நான் என்னுடைய வயிற்றில் சுமந்திருப்பது அடக்கி ஆளக்கூடிய ஒரு அரசனை, ஒரு ஆட்சியாளனை, அல்லது ஒரு ஆட்சி செய்யக்கூடிய பெண்ணை. ஏன்னு கேட்டால் அவனோட கன்செப்ட் உலகத்தை அவன் தான் ஆளணும், அவனோட காலுக்கு கீழே தான் யாரும், அவன் நினைச்சவனை கொள்ளுவான், நினைச்சவனை நல்லா வைப்பான், எவனுக்கு எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அப்படியான கன்செப்ட். ஒரு தாய் சொல்லுவாளாம், நான் ஒரு அரசனை சுமந்திருக்கிறேன், என் புள்ள அப்படி வருவான், என் புள்ள இப்படி இவர்களை கருவறுப்பார்கள், இந்த உலகத்தை ஆட்சி செய்வார்கள், அப்படி என்ற மாதிரி அந்த நேரத்தில் என்னது, அப்படி என்ற அந்த நேரத்திலேயே அந்த கருவிலேயே ப்ராக்டிஸ். நாங்கள் மோசமானதுக்கு செய்ய தேவையில்லை. எங்கள் பிள்ளையோடு நாங்கள் பேசணும், நீ நல்லா வருவாய் வாப்பா, நீ நல்லா வருவாயம்மா. ரைட். இப்போ எங்களுக்கு சில மாதங்களே தெரிஞ்சிருது, இன்றைக்கு இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு என்னது தெரிஞ்சிருது. விருப்பம் உள்ளவங்க இப்போ என்ன செய்யலாம், பேரை சூஸ் பண்ணலாம். அந்த பேரை வச்சு அந்த குழந்தைய அலைங்க, அந்த குழந்தையோட பேசுங்க, அந்த குழந்தைக்கு ஓதி கொடுங்க, என்னெல்லாம் செய்யுங்க. அது நாளைக்கு அந்த புள்ள வளர்ந்து வர நேரம் அது சிறப்பாக கனெக்ட் ஆகி எல்லா விஷயம் அமையறதுக்கு அது சரியாக இருக்கும். சரியா, ரைட். அப்போ பிள்ளைகளுடைய மன ஆரோக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். சரியா, அதுக்கு முதலாவது ஒரு விஷயம் நீங்கள் விளங்கணும், மனசு என்றா என்ன, மனசுக்கு எந்த அளவுக்கு பவராக இருக்குது உங்களோட பிள்ளைகளுக்கு காலையில் சொல்லி கொடுத்து. சரியா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் எங்களுடைய மனசு. நீங்கள் பிள்ளைகளோட பேசும் பொழுது ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக பேசணும். ஒவ்வொரு வார்த்தை இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளோடு எங்களுக்கு பேசலாமா பேசக்கூடாதா, பேசினால் இதனால என்னுடைய பிள்ளைகளிடத்து எப்படிப்பட்ட விளைவுகள் வரும் என்றதை அறிஞ்சு நாங்கள் பேசுவோம். ஏன்னா எங்களோட மனசுக்குள்ளுக்கு எந்த தகவல் போதோ அந்த தகவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் மாறுறோம், யாரும் மாறுறாங்க. சரியா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சின்ன பிள்ளைக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களின் அடிப்படையாகவே செயல்கள் நடக்கின்றன. எப்படி ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்கள் நடக்குது. இன்றைக்கு சைக்காலஜி சொல்லக்கூடிய தியரி இதுதான்.
நாங்கள் மனசால் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், அதுக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கும். நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம், மனசால் நினைக்கிறோம், நாங்கள் போகிறோம். அங்கெல்லாம் போக தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறோம், நாங்கள் போக மாட்டேங்கிறோம். எதை நாங்கள் மனசால் நினைக்கிறோமோ அதான் நடக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உளவியலாளர்கள் மத்தியிலேயே கருத்து வேறுபாடு. என்ன, செயல் முதலாவதா சிந்தனை முதலாவதா? ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு ஆர்கியூமெண்ட். சில பேர் சொன்னாங்க முதலாவது செயல் தான். சில நேரம் சில பேருக்கு அடித்து போட்டுட்டு ரொம்ப பாவமாக இருக்கு, அநியாயமாக இவருக்கு அடிச்சுட்டானே இப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ சில பேர் சொன்னாங்க அப்போ முதலாவது செயலுக்கு அப்புறம் சிந்தனை. இன்னும் சில ஆய்வாளர்கள் மறுத்தாங்க, இல்லை இல்லை, சும்மாவை அடித்தா கோவமூட்டிருப்பான், சிந்திச்சிருப்பான், அதனால் என்னைய பற்றியா நீ இப்படி பேசின, அதனால் ஓங்கி ஒரு அப்பா இருப்பான், அடிச்சிருப்பான், இதான் நடந்திருக்கும். இப்படி ஆர்கியூமெண்ட் போயிட்டு கொண்டு இருந்துச்சு. இறுதியில் ஒரு முடிவு சொல்லிட்டாங்க, என்ன, சிந்தனை தான். சிந்தனை தான் என்ன செய்யுது, செயலுக்கு கொண்டு போயிட்டு விடுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிம்பிளாக என்ன செஞ்சாங்க, சிம்பிளாக சொன்னாங்க. சஹீஹ் புகாரியுடைய முதலாவது பாகத்துடைய முதலாவது ஹதீஸ். ரைட். எனவே இங்கே நீங்கள் புரிய வேண்டியது என்ன சொன்னால், உங்களோட மனசுக்கு, அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் மாறுறாங்க. எங்களோட மனசு என்பது பெற்றோர்களே அது பயங்கரமானது, பயங்கர பவர் உள்ளது. எங்களுடைய ஒட்டுமொத்த இந்த உடம்பையும் இயக்கிறது எங்களுடைய மூளை, உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மூளையை இயக்கிறது எது, பவர்ஃபுல்லான சக்தி எதுன்னு கேட்டால் அதுதான் எங்களுடைய மனசு. சரியா? ரெண்டு உதாரணம் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்தேன். ஒரு நியூஸ் வருது, ஒரு செய்தி. அந்த செய்தியில் என்னன்னு கேட்டால், ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கு இடையில் வந்த ஒரு பிரச்சனையில் ஒய்ஃப் முடிவு பண்ணிடுறா, இதுக்கு பிறகு நான் என்ன செய்யறதில்ல, இவரோட வாழ்றல, சூசைட் முடிச்சு கொள்ள வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவரோட கிச்சனில் இருந்த, சமையல் அறையில் இருந்த ஒரு பாட்டில், அதில் ஒட்டிருக்குது பொய்சன், 2 லேபிள் ஒட்டிருக்குது, எடுத்து எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிட்டான். உடம்பு எடுத்துகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணினா டாக்டர்ஸ்மார்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக், அதிர்ச்சி. என்ன, உண்மையாகவே அவர் சாப்பிட்டது விஷமே இல்லை, பொய்சன் லேபிள் ஒட்டி இருக்குது உண்மை. ஆனால் அதுக்குள்ளுக்கு இருந்தது என்னன்னு கேட்டால் பல்லு தேய்க்கக்கூடிய பட்பொடி. பட்பொடியை சாப்பிட்டு எப்படி அப்பா உயிர் போகும்? இப்போ நீங்களே யோசிக்கிறீங்க, அது எப்படி நடக்கும், சாத்தியமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், கடுமையான காய்ச்சல் மாதிரி மேலெல்லாம் இயலாத மாதிரி இருக்கும். டாக்டர்கிட்ட போய்ட்டு மருந்து எடுப்பாங்க. டாக்டர் என்ன கொடுப்பாரு, சில விட்டமின் டேப்லெட்ஸையும் பெயின் கிளஸையும் என்ன செய்வார், பெயின் கிளஸையும் கொடுப்பாரு. அதை குடிச்சிட்டு இப்போ தான் மஷா அல்லாஹ் எல்லாம் சரியாச்சா அப்படின்வாங்க. ஆனால் உண்மையில் என்னது, மனசு காரணம், இப்போ எனக்கெல்லாம் சரியாயிட்டு அப்படின்னு நினைக்கிறது. அது நினைக்கிறதுக்கு அது மாதிரி என்ன செய்யுது, அது மாதிரி வந்து நடக்குது. அது மாதிரி தான் டாக்டர்ஸ் அதுக்கு முடிவு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய ஒட்டுமொத்த உடம்பையும் இயக்குறது எங்களுடைய மூளை, மூளைக்கு கட்டளையிடுவது, மூளையை இயக்குவது எங்களுடைய மனசு, மனசு மூளையை நம்ப வச்சிச்சு வந்து இது வந்து விஷம் இல்லாத ஒன்றை விஷம் என்று நம்ப வைத்தது. அதனால் மூளை எங்களோட அவ்வளோ நரம்பு சிஸ்டத்தையும் ஆஃப் பண்ணிச்சு, உடனடியாக மரணம் நிகழ்ந்தது. அல்லாஹு அக்பர். இப்போ நாங்கள் பிள்ளைகள்கிட்ட நாங்கள் எப்படி பேசுகிறோம், நீயும் இருக்கிறிய உருப்படாதவன், நீ எல்லாம் ஒன்றுக்கும் லாய்க்கில்லாதவன், மாட்டு மேய்க்கு தான் லாய்க்கு, நீ எல்லாம் உருப்பட மாட்டாய், எப்படி பேசுகிறோம், உனக்கெல்லாம் எந்த திறமையும் இல்லை, எப்படி பேசுகிறோம் நாங்கள். இதெல்லாம் என்ன செய்யுது, அவனோட மனசில் போயிட்டு ஆழமாக பதியுது. ஒரு மாணவன்ட்ட நான் சொன்னேன், உனக்கு நல்ல திறமை இருக்குடா, படி, ஏன் நான் இப்படி இருக்க, உன்னால் முடியும், படி அப்படின்னு அவன்கிட்ட சொன்னால், போங்க சார் போகிறதுக்கு இத்தனை வருஷமாக என்னைய தெரிஞ்ச சேர் சொல்கிறாரு எனக்கு மாடு மேய்க்க தான் லாய்க்கணும், எங்களோட உம்மா சொல்கிறா உனக்கு ஒன்றுமே வராதுன்னு. நீங்கள் இப்போ என்னைய கண்டுட்டு நேற்று முந்தினாத்து என்னைய பற்றி தெரிஞ்சுட்டு எனக்கு 7 மணி சொல்கிறீங்க, நான் எது இப்படி நம்புறது? அவன் கேட்குறான் என்ன நடக்கு, அவன் ஆழமான மனசில் என்ன செஞ்சுட்டு பதிஞ்சிருச்சு, என்னால் முடியாது, எனக்கு திறமை இல்லை. நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், சமுதாயம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் என்ன செய்யுது, அவனோட மனசில் போயிட்டு ஆழமாக பதியுது. இது நான் சொன்னது ஒரு நெகட்டிவ்க்கு ஒரு உதாரணம். இன்னொரு பாசிட்டிவ் பாருங்கள். ஒரு சிறந்த ஒரு உளவியலாளர் என்ற ஒரு நண்பரும் கூட
அவர் என்ன செய்கிறாரு, அவரோட கூட்டாளியோட போகிற நேரம் போனவருக்கு, அவரோட பக்கத்தில் போனவருக்கு கடுமையான ஒரு வயிற்று வலி, துடிக்கிறார். மருந்து ஒன்றும் இல்லை, பக்கத்தில் வைத்தியசாலையில் ஃபார்மசியில் ஒன்றும் இல்லை. என்ன செய்கிறது? இவர் கேட்குறாரு, என்ன சரி இல்லையா மருந்து? பார்த்துட்டு சார் நான் மருந்து ஒன்று தாரேன், பவர்ஃபுல்லான மருந்து தான், குடிச்சு கொஞ்சம் நேரத்தில் வயிற்று வலி எங்கே போனேன்னு தெரியாது. சரி, ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன, கண்ணை மூடிட்டு தான் குடிக்கணும். சரி தாங்க. இவரும் என்ன செஞ்சிட்டாரு, அந்த நம்பி அந்த டெப்லெட் எடுக்கிறாரு. டெப்லெட் இல்லை, அவர் என்ன செய்கிறாரு, அந்த கவுன்சிலர், அந்த உளவியலாளர் தன்னோட ஷர்ட் பட்டனை பிக்கிறார். ஷர்ட் பட்டனை பிச்சு கையில் கொடுத்து தண்ணி போத்தலையும் கையில் கொடுத்தாச்சு. இவர் வாயில் போட்டுட்டு குடிச்சிட்டார். குடிச்சு கொஞ்ச நேரத்தில் வைக்கல போயிட்டு இருப்பாங்க போல், கொஞ்சம் நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தான் என்னோட வயிற்று வலி சுகமாச்சுன்றார். உண்மையாக நடந்தது. இது எப்படி? வேறு ஏதாவது வலி வந்திருக்கணுமா இல்லையா? எப்படி அவருக்கு வயிற்று வலி போச்சு? அவரோட மனசில் உள்ள எண்ணம். சரியா? என் அன்புக்குரிய பெற்றோர்களே, அப்போ உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றது ஆக முக்கியமான விஷயம். உங்களோட பிள்ளையோட பேசுகிற நேரம், உனக்கு திறமை இருக்குது, உன்னால் முடியும், முயற்சி செய், நீ ஒரு நல்ல நிலைமைக்கு, உன்னோட ஃப்யூச்சர் பெஸ்ட்டாக வரும், நல்ல ஒரு நிலைமைக்கு நீ வருவாய், நீ நல்ல பிள்ளை, இப்படி பேசுங்க உங்களோட பிள்ளைகள். சரியா? ஷைத்தான் தானம் பண்ணுறானா இருக்கும். சரி, ஷைத்தான் உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்கிறதால தான் நீ ஷைத்தான் தானம் பண்ணுற, மற்றபடி நீ நல்ல பிள்ளை, உனால் நல்லா இருக்கேனும், அப்படி பேசுங்க அவனோட. அவனுக்கே அவனோட தவறுகளை திருத்தணுன்ற ஒரு உணர்வு வரும். சரியா? எனவே இந்த மனசு என்பது எந்த அளவுக்கு பவரானது என்றது இப்போ நான் உங்களுக்கு வேறு உதாரணங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ உங்களுக்கு தெரியும். சரி, சரி. இப்போ முதலாவது நாங்கள் கொஞ்சம் விஷயத்தை பார்த்துட்டு வரோம். என்னன்னு சொன்னால், சரி, இந்த பிள்ளைகளுடைய மனசை பாதிக்கிற விஷயங்கள் என்ன? அப்போ அதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளணுமா இல்லையா? நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். சரி, அதில் முதலாவது விஷயம், ரிசர்ச்சை சொல்கிற இன்னென்ன விஷயங்கள் பிள்ளைகளுடைய மனசை பாதிக்குது அப்படின்னு சொன்னால், அதில் முதலாவது விஷயம் பெற்றோர்களுடைய சண்டை. பெற்றோர்கள் பிள்ளைகள் முன்னாடி சண்டை பிடிக்கிறது. பெற்றோர்கள் என்று சொன்னால், கணவன் மனைவி என்று சொன்னால் சண்டை வராதவர்கள் என்று யாருமே கிடையாது. சண்டை வரத்தான் செய்யும். பேசினா தானே சண்டை வருதுன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேணாம். பேசாமல் இருந்தாலும், ரெண்டு ஊமைக்கு இடையில அந்த கல்யாணம் முடிச்சு வச்சாலும் அதுவும் ஊமை பாசால சண்டை பிடிக்குது. ரைட்? அப்படி என்றது இப்படி என்றது, கரண்டியை தூக்கி காட்டுது, இவனும் என்னத்தையே தூக்கி காட்டுறான். ரைட்? அது ஊமை பாசையால் என்ன செய்யுது, சண்டை பிடிக்குது. அது அந்த மாதிரி தான் இருக்குது. கணவன் மனைவி கேட்டில் சண்டை வரத்தான் செய்யும். உலகத்திலேயே அவரை மாதிரியான ஒரு முன்மாதிரி யாருக்குமே இல்லை. டாப் கிளாஸில் இருக்கிறவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சரி, உலகத்திலேயே பெஸ்ட் லீடர் அவர் தான். அவருக்கு அவரோட மனைவிக்கு பிரச்சனை வரலையா? வந்துச்சு. நான் ஒரு மாசமாக எந்த மனைவியோட பேச மாட்டேன்னு கோச்சிட்டு சொல்ல இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனாலும் அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி சமாதானம் ஆச்சு. அது அப்படியே என்ன செய்யலை, அப்படியே கண்டினியூ ஆகலை. ரைட்? சண்டை, ஒரு சண்டை வருதா, ஒரு வாய்த்தக்கம் வருதா, ஒரு ஆர்கியூமெண்ட் வருதா, பக்கத்தில் புள்ள இருக்கிறானா, உடனே நிப்பாட்டுங்க, ப்ளீஸ் நிப்பாட்டுங்க. புள்ள இருக்கிறான், எங்களோட பிரச்சனையை அப்புறமாக பேசி தீர்த்துக்கொள்ளும், இப்போ வேணாம். சரியா? இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் விட்டுறணும். அதுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த பிரச்சனை என்பது பேசி தீர்க்கப்பட வேண்டியது. ரைட்? என்ன செய்யலாம்? உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு ரூம் ஒன்று எடுத்து ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு அல்லது ஒரு பார்க்குக்கு போயிட்டு, நீங்கள் இப்படி பேசினீங்க, நானும் இப்படி பேசினேன், என்ன பிரச்சனை சொல்லுங்கள், பேசி முடிச்சுக்கொள்வோம். இல்லாட்டி ஒரு ரூம் புக் பண்ணி தனியாக சந்தோஷமாக ஒரு மணித்தியாலத்துக்கு சண்டை பிடிச்சிட்டு வாங்க. ரைட்? ஆனால் தயவு செய்து என்ன செய்ய வேணாம், பிள்ளைகள் முன்னாடி சண்டை பிடிக்க வேணாம். சண்டை பிடிச்சதும் போதாமல் இன்னும் சில பெற்றோர்கள் செய்யக்கூடிய மடத்தனம் என்ன தெரியுமா? வாய்த்தக்கம், உம்மா ஒரு சொல்கிறது, பாப்பா ஒரு பக்கத்தால் கத்துறது, எல்லாம் பேசி முடிஞ்சு அதுக்கு பிறகு இப்போ அவங்களோட ஆத்திரத்தை கொட்டுற யார்கிட்ட? பிள்ளைகிட்ட. இங்கே வாங்கம்மா, உங்களோட வாப்பா எப்படிப்பட்டார் தெரியுமா, பாரு இப்படி தான் செஞ்சார், இவர் இப்படி இவங்களோட வாப்பா மாதிரி உலகத்தில் மோசமான மனுஷன் யாருமே இல்லை, போச்சு போ. அந்த பிள்ளைக்கு வாப்பட மேலே இருந்த அந்த அன்பு, பாசம், ஒரு மரியாதை டோட்டல் டேமேஜ். அதுக்கு பிறகு வாப்பாவும் பாரா அவரும் இல்லை, இங்கே வாங்க மகன், உங்களோட உண்மை இருக்கிறாங்களே,
உங்களோட உம்மா போல மோசமான பொம்பளை நான் இந்த உலகத்திலேயே பார்க்கல. அவள் எப்படி தெரியுமா, அப்படி இப்படி அப்படி போட்டுருவார் அவரும். சரியா, இந்த பிள்ளையோட மனசில் எப்படி இருக்கும், உம்மாவும் சரியில்லை வாப்பாவும் சரியில்லை, 2 பேர் இப்படி தான். ரைட், இது தேவையா? இது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப தவறான பழக்க வழக்கம். எனவே இந்த மாதிரி சண்டைகள் வருது என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த சண்டைகளை நிறுத்திடுங்க. பேசி தீர்க்கிற வேண்டிய விஷயத்தை அழகாக தீர்த்துக்கோங்க. தவறு உங்களிடம் இருந்தால் மன்னிப்பு கேட்க தயங்காதீங்க. அது யாரிடம், உங்களோட கணவனாக இருந்தாலும் சரி, யாரிடமாலும் சரி. ஈகோன்ற ஒரு ஷைத்தான் வருவான். நான் இப்படி என்ன மாப்பிள்ளைகிட்ட போயிட்டு கேட்குறேன், அதெல்லாம் இல்லை, அவர் தான் என்கிட்ட கேட்கணும். அவர் நான் ஆம்பளை, நானே பிள்ளை செஞ்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போயிட்டு பொம்பளை போயிட்டு இறங்கி கேட்குறதா? அப்படி அவர் இல்லை. யார்கிட்ட இறங்குறீங்க? கூட வைஃப் கிட்ட, வாழ்நாள் முழுக்க உங்களோட துணையாக உங்களுக்காக வேண்டி இருக்கக்கூடியவர்கிட்ட. சரியா, நீங்கள் யார்கிட்ட போயிட்டு கேட்க? உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட, உங்களோட இருக்கிறவர்கிட்ட, நீங்கள் அன்பை பரிமாற வேண்டியவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. கேளுங்க. உங்களுக்கு பப்ளிக்காக வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கோ அல்லது பப்ளிக்காக போயிட்டு சொல்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறோம் இல்லை. அதுவும் சில தம்பதிகள் அறிவில்லை, உடனடியாக கால் பண்ணுறது. தெரியுமா மாமி, அண்ணா உங்களோட மகன் வச்சுட்டார் கையை, சொல்லிட்டார் இதை அங்கே. அதுக்கப்புறம் அதை என்ன செய்யும், அது வைரலாக 2 குடும்பம் அடிச்சு கொண்டு அப்படி சில விஷயங்கள் சில இடங்களில் நடந்திருக்கு. தேவையா? பிரச்சனைகள் வந்துட்டால் அது வெளியே போகவே கூடாது. அவங்களுக்கு இடையில பேசி என்ன செய்யணும், ஒரு தீர்மானத்துக்கு வந்தாகணும். சரி, அடுத்தது டிவோர்ஸ், விவாகரத்து. ரொம்ப ஃபைனலாக இதுக்கு மேலே இவரோட வாழ இயலாது, இவளோட வாழ இயலாது அப்படின்ற ஒரு கடைசி கட்டத்தில் எடுக்க வேண்டிய தவிர்க்க முடியாத ஒரு சொல்யூஷன் தான் டிவோர்ஸ். இன்றைக்கு எடுத்தெடுப்புக்கெல்லாம் டிவோர்ஸ். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை பார்க்குறேன், இலங்கையில் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் திருமணம் நடக்குதான். அந்த 2 லட்சம் திருமணத்தில் 1,20,000 திருமணங்கள் டிவோர்ஸ், 80,000 திருமணங்கள் தான் என்ன செய்யுது, சேர்ந்து வாழுது. அந்த 80,000லையும் ரொம்ப எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்ற அர்த்தமா? இல்லை, அங்கேயும் என்னது அதிகமாக எலியும் பூனையும் இருக்குது. ரைட். எனவே டிவோர்ஸ்ன்ற விஷயம் நீங்கள் ஆக கடைசியாக எடுக்கக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முடிவு. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு அல்ல. இன்றைக்கு அவசரப்பட்ட முடிவுகள் எடுக்கப்படுவது. ரைட். நீங்கள் டிவோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு இன்னொரு வாப்பா கிடைக்கலாம் நீங்கள் இன்னொரு திருமணம் முடித்தால், இன்னொரு உம்மா கிடைக்கலாம் நீங்கள் இன்னொரு திருமணம் முடித்தால். சொந்த உம்மா சொந்த வாப்பா ஒரு பிள்ளையிட மேலே காட்டுற மாதிரி இறக்கம் யாருக்கும் காட்டலாது. சொல்லலாம், விதிவிலக்காக ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். பொதுவாக உங்களோட மனசை தொட்டு கேட்டு பாருங்கள். உங்கள் பிள்ளைகிட்ட காட்டக்கூடிய அன்பு நீங்கள் மற்ற பிள்ளைகிட்ட காட்டுவீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைண்டா உங்களுக்கு உசுறு. உங்களோட மெத்தட்கள் மாறலாம், பிள்ளைக்கு இறக்கம் காட்டுற மெத்தட்கள் மாறலாம், ஆனால் உங்களுடைய அன்பு மாறாத அன்பு. ஆனால் எப்படி அன்பு காட்டுன்னு சில பெற்றோர்களுக்கு தெரியாது. ஒரு பிள்ளை சாப்பிடுது இல்லை, சில பெற்றோர் என்ன செய்வாங்க, தின்னு இல்லாட்டி குத்துவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யற, அப்படி பிடிச்சி வாயில் பிடிச்சி ஒரு அமுக்கு. இன்னும் சில பெற்றோர்கள் சாப்பாடு கொடுக்க போகல, கொடுத்து பார்க்குற அப்படி என்னோ, நீ தின்னலாட்டி ஈரி, எனக்கு 1008 வேலை இருக்கு வச்சாச்சு. இன்னும் சில பெற்றோர்கள் பின்னாடியே ஓடி ஓடி விட்டுறது, தின்னுங்கம்மா, தின்னுங்க ராணி, வேலரிக்கு ராணி, இதாங்கம்மா அப்படி என்ன செய்யறது, அப்படி அன்பு காட்டி ஓடி 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 என்ன செய்யறது, விட்டுறது. இந்த 3மே அன்பு தான். ஆனால் எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. இப்போ அந்த வாயில் பிடிச்சி குத்துலன்னு சொல்லி அந்த சாப்பாடு விட்டுனா இந்த உமா என்ன செய்ய மாட்டா, ரோட்டில் போகிற பிள்ளை பிடிங்கவா அப்படின்னு குத்துவாவா, சாப்பாடு கொடுப்பாவா? கொடுக்க மாட்டா. ஆனால் தண்டை பிள்ளைக்காக அப்படி செய்கிறா. அது அன்பினால் என்ன செய்கிறா, அன்பினால் செய்கிறா. சரி, அதனால் ஒரு பிள்ளைக்கு ஒரு டிவோர்ஸ்னால் என்ன நடக்கும்னு கேட்டால், ஒரு வேற உம்மா அல்லது வேற வாப்பா, சரியா, அவங்க காட்டுற அன்பு என்ன செய்ய, உண்மையான 100% அந்த அன்புக்கு அன்பு கிடைக்காது. அந்த புள்ள அன்புக்காக ஏங்கும். இப்படி எத்தனையோ பெற்றோர்கள்ட அந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் வழி தவறி போயிட்டு இருக்கிறத நான் கண்டிருக்கிறேன். சரியா, அதுவும் இன்றைக்கு டிவோர்ஸ்ன்ற முடிவுக்கு போகிறாங்க. எதுக்கு டிவோர்ஸ் பண்ணணும்னு ஒரு பேசிக் இல்லாமல்
ஒரு கேஸ் வந்து எனக்கிட்ட ஒரு மிச்ச காலத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுவும் நான் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட கப்புள் கவுன்சிலிங் செஞ்சுக்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் கேஸ் வந்து இது பண்ணியிருக்கிறேன். அதில் 1-2 மேட்டர் தான் நான் டிவோர்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் மற்றதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறேன், சேர்த்து தான் வச்சிருக்கிறேன். ரைட். அப்போ அதில் வந்து ஒரு கேஸ் தான், நீண்ட நேரம் டிஸ்கஷனுக்கு பிறகு சுருக்கமாக சொல்கிறேன். அந்த பொம்பளை சொல்கிறேன், எனக்கு என் ஹஸ்பண்ட் வாணும் சார். ஏமா வானம்? அது தாங்கிற மிச்ச நேரம் சொல்லாமல் இருந்துட்டு கடைசியில் சொன்னால், சார் இவருக்கு ஒரு ஃபேஸ்புக் சார் யூஸ் பண்ண தெரியாது சார். அட பாவமே, யா அல்லாஹ், எங்கே போய் நின்றுச்சு? எதுக்கு டிவோர்ஸ் வேணுமா? இவருக்கு ஃபேஸ்புக் தெரியாதான், அதனால் இந்த ஹஸ்பண்ட் தனக்கு தேவையில்லை. அல்லாஹு அக்பர். அப்போ எதுக்கு திருமணம் முடிக்கணும்? திருமணம் முடிக்கிறதால என்ன பயன் கிடைக்கும்? திருமண வாழ்வில் நாங்கள் வரக்கூடிய அந்த சங்கடங்களை வந்து நாங்கள் எப்படி தவிர்த்து கொண்டு பொறுமையாக எங்களுடைய வாழ்க்கையை கடத்தணும் என்ற எந்த பேசிக்கும் இல்லாமல் என்ன செய்ய திருமணம் முடிக்கிறது. ஃபேஸ்புக் தெரியலன்னு வாணும். நான் கேட்டேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஃபேஸ்புக் தெரியாட்டி அவருக்கு ஸ்கைப் தெரியாது, வைபர் தெரியாது, வாட்ஸ்அப் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எந்த பொம்பளைக்கும் என்ன செய்யறாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்க மாட்டார். சுத்தமான ஆம்பளை. அவரோட உனக்கு வாழையிலன்னா யாரோட நீ வாழ போற? இல்லை சார், இந்த சொசைட்டியில் இந்த மாடர்ன் வேர்ல்டில் இது தெரியாத ஒருத்தரோடு எனக்கு வாழையில. நான் கவுன்சிலர், எனக்கே கோபம் வருது. நான் பொறுமையாக பேசணும், எல்லாம் கேட்டு பதில் சொல்லணும். இந்த சேனல்லேருந்து ஏங்கி ஒரு அப்பொண்ணு மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்பயும் என்ன செய்யணும், பல்ல கடிச்சிக்கிட்டு நான் பொறுமையாக பேசுகிறேன். பேசி 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 சமாதானமாக்குறேன். சரியா? இப்போ நான் இந்த மெட்ரோ உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டால், எதுக்கு இந்த முடிவு பாருங்க. அது மாதிரி தான் ஒரு ஈஸ்டர்னில் உள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு காசி அவர் சொன்னார், இப்போ மவுத்து ரைட், அவர் சொன்னார், சாதிக் பிரதர், எனக்கு அழுகுறதா சிரிக்கிறதா கோவப்படுறதா என்ன எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். ஒருத்தர் சொன்னானா, எனக்கு என் பொண்டாட்டி தேவையில்லை, வானம், இவன் எனக்கு வானம், எனக்கு சூட்டபிள் இல்லை. சரி, என்ன பிரச்சனை? நான் குளிக்க போகும் பொழுது நான் சொல்லிட்டு போனேன், எனக்கு டவல் கொண்டாந்து சொன்னேன், டவல் கொண்டு வந்து தரல. இதான் பிரச்சனை. அது எதுக்கு டிவோர்ஸ் எடுக்கணும்னு முடிவு பாருங்க. அது டவல் கொண்டாந்து தராதெல்லாம் ஒரு குற்றமாடா அப்படின்னு கேட்டால் மாப்பிள்ளை சொன்னால் கேட்கணும், சொன்னால் உடனே நடக்கணும். ரைட். இது சில பேருடைய எதிர்பார்ப்பு. அப்போ எதுக்கு என்ன முடிவு எடுக்கிறன்னு பாருங்க, தெரியல. எனவே ஒரு டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக நீங்கள் இருவரும் இறுதி முடிவு தான் டிவோர்ஸ்ன்றது. அதுக்கு போகவே கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய எதிர்காலமும் சரி, பிள்ளைகளுடைய எதிர்காலமும் சரி, சிந்திச்சு பார்த்துட்டு கடைசியான முடிவாக அது இருக்கட்டும். ரைட். அடுத்தது, பெற்றோர்கள் செய்யக்கூடிய இன்னொரு தவறு என்ன? அன்பு காட்டுறதுல பாரபட்சம் காட்டுறது. ஒரு பிள்ளைகிட்ட நல்ல அன்பாக நினைக்கிறதே, இந்த பிள்ளை தான் நல்லா படிக்கிறான், இந்த பிள்ளை தான் நல்லா மார்க் எடுக்கிறான், இந்த பிள்ளை நான் சொல்றதெல்லாம் கேட்குறான், அதனால அவனோட கொஞ்சம் கூட அன்பு. இன்னொரு பிள்ளையோட குறைவான அன்பு, இவனோட காட்டுற அளவுக்கு அவனோட அன்பு கிடையாது. சரி, ஒன்று அவன் படிக்காமல் இருப்பான், அல்லது பிறலித்தனம் கூட இருப்பான், ஏதோ ஒன்று. நீங்கள் நினைக்காதீங்க எப்பொழுதும் நல்லா படித்து நல்லா உங்களோடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளை தான் நாளைக்கு உங்களை காப்பாற்றுவான்னு நீங்கள் ஒருபோதும் கனவு காணாதீங்க. விளையாட்டுத்தனமாக இருப்பான், கணக்கில்லாமல் இருப்பான். நான் என்னுடைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த இடத்துல 2 பிள்ளைகள் தான். அந்த உமாக்கே 2 பிள்ளைகள் தான். நானும் நல்ல கெட்டிக்காரன், நல்லா படித்து நல்லா கல்யாணம் முடித்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டான். உமாக்கு ஒரு சதம் காசு இல்லை. ஒருத்தன் அவன் படிக்கிறதெல்லாம் இல்லை, என்ன செய்வான், எல்லாத்தையும் உடைச்சி, டிவியை உடைச்சி, டெக்கை உடைச்சி, என்ன செய்ய வீட்டில் உடைச்சி அதை ரிப்பேர் பண்ணி கொண்டு இருப்பேன் தான் அவனோட வேலை. படிப்புலலாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்கல. ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான மெக்கானிக் ஷாப்பில் அவன் வேலை செய்கிறான். அவனோட மாத சம்பளம் மட்டும் 5 லட்சம் ரூபா. அவன் தான் என்ன செய்கிறான், அவன் உமாவை காப்பாற்றுறான். அப்படி நீங்கள் முடிவெடுக்க வேணாம். பிள்ளைகளுக்கு அன்பை சரிசமனாக கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெற்றோர் வாரார், ஒரு தந்தை வாராரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகனுக்கு நான் ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறேன், இதுக்கு நீங்க சாட்சியாகிறீங்கன்றாங்க.
ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உனக்கு இன்னும் வேற பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ஆமியார் ரசூல் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இதை மாதிரி கொடுத்துட்டியா? இல்லை யார் சொல்லா. கொடுக்கிற ஐடியா இருக்கிறா? இல்லைடா சொல்ல, இந்த பிள்ளைக்கு தான் நான் கொடுக்க போறேன். அநியாயத்துக்கு ஒரு நாளும் என்னை சாட்சியாக நீ ஆக்காதே, அநியாயத்துக்கு நான் சாட்சியாக நிற்க மாட்டேன். நான் உலகத்துடைய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே அநியாயம், அன்பை சரிசமனா காட்டு. அதென்னது இவனுக்கு மட்டும் இப்படி, மற்ற பிள்ளைகளுக்கு இல்லை. இன்றைக்கு எல்லா பெற்றோர்களும் சரிசமனா செய்யக்கூடிய பிள்ளைகள் இது. ஆம்பளை பிள்ளைக்குண்டா ஒன்றும் இல்லை, பொம்பளை பிள்ளைக்கு கட்டாயம் என்ன செய்யறது, ஊடோண்டு இருக்கணும். தவறு. இஸ்லாம் அப்படியான மார்க்கம் இல்லை. சரிசமனாக நடத்தணும், இதுதான் இஸ்லாம் சொல்லுது. ஆம்பளை பிள்ளைன்னு சரி, பொம்பளை பிள்ளைன்னு சரி, அது வாரிசு உரிமை சட்டத்துக்கு பின்னாடி அந்த சட்டம் வேற. மௌத்துக்கு பிறகு ஆம்பளைக்கு 2 பங்கு, அதுலேயும் ஆம்பளைக்கு 2, பொம்பளைக்கு 1. ஏன்னா அதுக்கான நியாயமான காரணங்கள் வந்து இஸ்லாம் வச்சு. நான் அந்த டாபிக் உங்களுக்கு நான் போகல. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டால், அன்பை என்ன செய்யுங்க, பாரபட்சம் காட்ட வேண்டாம், சரிசமனாக என்ன செய்யுங்க, அன்பை சரிசமனாக காட்டுங்க. இப்படி தான் புத்தகத்தில் நான் ஒரு ப்ரோக்ராம் செய்கிறேன், இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். சரியா? அந்த நினைக்கிறேன் ஒரு கிரேட் 4 இல்லாட்டி கிரேட் 5 படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும். அந்த புள்ள முன்னாடி உட்கார்ந்து இருந்துச்சு, பெற்ற அந்த உமா, அந்த பிள்ளையோட உமா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் இந்த விஷயத்தை பேசும் பொழுது அப்படியே அந்த புள்ள திரும்பி, உமா நீங்கள் அப்படி தானே, நீங்கள் நானோட மட்டும்தானே இருக்கும். அல்லாஹு அக்பர். ரைட், இந்த அளவுக்கு அது பிள்ளையோட தலையில் பட்டிருக்குது பாருங்க, யோசிச்சிருக்கு பாருங்க. ரைட். எனவே அன்பை என்ன செய்யுங்க, சரிசமம். ஒரு புள்ள வெள்ளை அடிக்குது, இன்னொரு புள்ள அழகாக இல்லை, இவன் படிக்கிறான் இல்லை, அவங்களோட பிள்ளை. நீங்கள் பெற்றெடுத்த, நீங்கள் கஷ்டப்பட்டு சுமந்த, உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு காலடி எடுத்து வச்ச உங்கள் அன்பான குழந்தை. அன்பில் குறைவில்லாமல் என்ன செய்யுங்க, கொடுங்க, பாரபட்சம் காட்ட வேண்டாம். அடுத்தது, இயந்திரமயமான வாழ்க்கை. இன்றைக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோட நேரம் ஒதுக்கிறதுக்கு நேரம் இல்லை. பிஸி லைஃப், எந்த நாளும் ஆஃபீஸ், எந்த நாளும் வேலை, சனி ஞாயிறு அப்பையும் வேலை. பிள்ளையோடு ஒரு மணித்தியாலம் இருந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. பிள்ளையோடு 1 மணித்தியாலம் இருந்து விளையாடுறதுக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, பிள்ளையோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பெற்றோர்களுடைய பிள்ளைகள் வந்து கல்வி அறிவில் டாப் லெவலில் நிற்கிறாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா, என்ன ஞாயிற்றுக்கிழமை என் பிள்ளைகளுக்கு நான் ஒதுக்குறது. நான் பிள்ளையோட போயிட்டு ஃபுட்பால் விளையாடுறது, பிள்ளையோட போயிட்டு கிரிக்கெட் விளையாடுறது. பிள்ளையோட விளையாடுற நேரம் அவனுக்கு ஒரு போலை போட்டு ஒரு ஷாட் அடிக்கிறானா, 6 அடிக்கிறானா, நாங்களே போட்டு கொடுத்துட்டு மாஷா அல்லாஹ் நீ நல்ல பேட்ஸ்மேன், நல்ல இது மோட்டிவேட் பண்ணுங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு கிரிக்கெட் விளையாட்டுக்காரர் தான் இந்தியாவோட பேட்ஸ்மேன் வந்து சச்சின் டெண்டுல்கர். ரைட். சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் சொல்கிறாரு, நான் என் வாப்பா சின்ன வயசில் என்ன செய்வார், எனக்கு போலை போட்டுட்டு நான் ஓங்கி அடிப்பேன். 6 அடிக்கிற நேரம் அவருக்கு நல்லா கெச்ச பிடிக்கலும், ஆனால் வேணுமென்ட்டு கெச்ச பிடிக்கலாத மாதிரி தட்டி விட்டுட்டு குட் ஷாட், நல்ல ஷாட் அப்படின்ட்டு சொல்லுவார். மோட்டிவேட் பண்ணுறார். உனக்கு ஏனும் வா, இப்படி உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிள்ளை வந்து உங்களுக்கு சொல்லுதா, ஸ்கூல் விட்டு பிள்ளைகள் வரும், வந்து ஸ்கூலில் என்ன நடந்ததுன்றதை கொட்டணும். உடனே என்ன, அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் அப்படின்னு தொடங்க, மூடுவாய போ, பேக் எடுத்து வை, கலு எல்லாம் செய், போ. நல்லம், அது செய்யணும். ஆனால் கேளுங்க, என்ன பாப்பா நடந்துச்சு, அப்படியா, அப்படி நடந்துச்சா, கேளுங்க. அதில் உங்களுக்கு தேவையான விஷயம் இருந்திருக்கலாம். அப்படி சில விஷயங்கள் நடந்திருக்குது. என்ன, ஒரு புள்ள போதைக்கே அடிமையாகி போயிடுச்சு. அந்த புள்ள சொல்ல வந்ததை அந்த பெற்றோர்கள் கேட்க இல்லை. புள்ள சொல்ல வந்ததை பெற்றோர்கள் கேட்க இல்லை. கடைசியில் என்ன, ஒரு டொஃபி பேப்பரில் சுற்றி டொஃபி மாதிரி ஏதோ ஒரு ஐட்டமை கொடுத்து அந்த புள்ள அப்படியே என்ன செஞ்சு போதைக்கு வந்து அடிமை. இதை எடுக்கவா வாணுமா, நல்லமா சரியில்லையா, இப்படி ஒருத்தர் தந்தாரு, இப்படி ஒருத்தர் தாடி வச்சிருந்தார், அவர் தான் தந்தாரு அப்படி என்று சொல்லி கேட்கறதுக்கு பலமுறை முயற்சி செஞ்சோம். அந்த பிள்ளையோட பேச்சை சும்மா பேச விடவே இல்லை. சரி, அவங்களுக்கு கணக்கில் நான் சாப்பிடுவோம். அதுக்கு பிறகு அந்த புள்ள அப்படியே பலவிரிக்குது அதை சாப்பிட்றதுக்கு. கடைசியில் ட்ரக் அடிக்ட். அல்லாஹு அக்பர். எங்களுடைய பொடுபோக்கால் நாங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள். சரி, அதனால் பிள்ளைகளோடு நேரம் ஒதுக்குங்க. முடியுமா ஊட்டி விடுங்க சாப்பாடு.
ஒரு நேரத்துக்கு, எந்த நேரம் இல்லாட்டியும் ஒரு நேரமாவது பிள்ளைகளோடு உட்கார்ந்து சாப்பிடுங்க. பிள்ளைகளோட மனசு விட்டு பேசுங்க. அவங்களுக்கும் மனசு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு அதில் டெவலப் ஆக வேண்டிய, அது டெவலப் ஆகணும். பிள்ளைகளோடு பேசுங்க. முடிஞ்சால் கொஞ்சம் மடியில் வச்சிருங்க ஒரு அளவுக்கு. அது பெரிய வயசு வர வரைக்கும் மடியில் வைக்க இயலாத வயசு வர, அதுக்கப்புறம் வைக்க இயலாது எங்களுக்கு. அப்படி உங்களோட பிள்ளைங்க அப்படி முடியலையா, வளர்ந்த பிறகு என்ன செய்யுங்க, அவனோட தலையை அவனோட மடியில் வச்சு பேசுங்க, அன்பாக பேசுங்க. பிள்ளை தவறு நடக்குதா, தலையை தடு, இதெல்லாம் வாப்பா செய்யாதீங்க வாப்பா, எல்லாம் தடுத்திக்கிறான் கூடாது என்று சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க. அடுத்தது பிள்ளைகளை அடிக்கிறது. கைவர்த்திங்க பாப்பா, எத்தனை பெற்றோர்கள் இதுவரைக்கும் பிள்ளைகள் நான் அடித்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் கைவர்த்துங்க பாப்பா. என் பிள்ளைக்கு நான் அடித்ததே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறவங்க கைவர்த்துங்க பாப்பா. ஒருத்தரால என்னாலே முடியாது, என்னாலே முடியாது. அதையும் அதில் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு, கருத்து வேறுபாடுக்கு. ஒரு சில உளவியலாளர்கள், அதிகமானவர்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கவே கூடாது, அடிக்கிறதால அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் பாதிக்கப்படுது என்று சொல்லி அடிக்கிறத முற்றாக என்ன செய்கிறாங்க, முற்றாக வெறுக்கிறாங்க. சில வெளிநாடுகளில் பிள்ளைகளுக்கு கை வைக்கலாது, அடிக்கலாது. அடிச்சேன்ட்டு ஒரு கால் பண்ணால் போதும், போலீஸ்காரன் அள்ளிட்டு போயிடுவோம். சரியா, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அடிக்கிறது 100% பிழையான்னு கேட்டால் அது 100% பிழை இல்லை. ஆனால் நாங்கள் எப்படி அடிக்கிறோம் என்றது இருக்குது. இன்றைக்கு அடிக்கிறன்ற பேரில் கண்ட பாட்டுக்கு மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு அடிக்கிறது. உண்மையாக நீங்கள் அடிக்கணும் எதுக்கு, உங்கள் பிள்ளையோட அந்த பிள்ளை செஞ்ச தவற அந்த பிள்ளை உணரணும் என்றதுக்கு அடித்தால் சரி. ஆனால் எதுக்கு அடிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. உங்களோட கோபத்தை வெளிப்படுத்துறீங்க. உங்களுக்கு அவ்வளோ செஞ்சு நான் சொன்னது வானமென்று செஞ்சது தானே இருத்தாரன் அப்படின்னு சொல்லி பெல்ட் உரியவே ஆட்டி, பெரம்பு ஒட்டே ஆட்டி, ஒரு மாதத்துக்கு 2-3 தும்புக்கட்டை எடுக்கணும் சில வீட்டில். அந்த அளவுக்கு இதெல்லாம் பிள்ளை, இதெல்லாம் பிள்ளை. இப்படி நடக்கக்கூடாது. சரியா, ஸ்டிக் பண்ணணும். இது தவறு, இது செய்யக்கூடாது, இது செஞ்சால் நான் உனைய தண்டிப்பேன். என்ன செய்யலாம், பெரம்பு எடுத்து காலுக்கு 2 அடி போடலாம், கைக்கு 2 அடி போடலாம். கொஞ்சம் நீ இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு சொன்னாக்க உண்மையில எனக்கு அன்பு இல்லாமல் போகுது, ஆனால் நான் உன்னை நேசிக்கணும்னு நினைக்கிறேன், உன்ன மேலே உயிரை நான் வச்சிருக்கிறேன் என்ற மாதிரி பேசணும். அந்த நேசம் விட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பேன். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் நான் ஒரு காலேஜ் செய்யக்கூடிய நேரத்தில் நான் பிள்ளைகளுக்கு பெரம்பு எடுக்கிறது இல்லை. பெரம்பு வச்சிருப்பேன் கொஞ்சம் மிரட்டுறதுக்கு, அடிக்க மாட்டேன். சரியா, அப்போ இப்போ ஒரு ரொம்ப எல்லையை தாண்டுற நேரம் காலுக்கு 2 அல்லது கைக்கு 2 என்ன செஞ்சிடுவேன், கைக்கு 2 கூட. ஆனால் ஒன்று சொல்லுவேன், பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் ஏண்டு பிள்ளை மாதிரி, உங்களோட நான் அவ்வளோ இறக்கம், நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள். நான் ஏன் உங்களுக்கு அடிக்கிறேன்னு தெரியுமா, உங்களுக்கு நான் அடிக்கவே இல்லை. ஷைத்தான் உங்கள்கிட்ட உங்களோட மேலுக்குள்ளுக்கு அந்த ஷைத்தான் செய்கிற அந்த சொல்கிற விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க. அந்த ஷைத்தான் உங்களோட விட்டு போகணுன்றதுக்கு நான் ஷைத்தானுக்கு தான் அடிச்சு, உங்களுக்கு என்ன செய்யலை, உங்களுக்கு நான் அடிக்கவே இல்லை. அப்போ அப்படியே நான் அடித்தாலும் அந்த பிள்ளைகள் சொல்லும், சார் நீங்கள் எனக்கு அடிக்கலை. சில நேரம் சிங்கள மீடியம் பிள்ளைகளுக்கும் செஞ்சீங்க சார், அப்படி கேவேனே ஷைத்தாண்டனே கேவே, ரைட். அந்த புள்ள அண்டர்ஸ்டாண்ட் என்னோட அன்பாக தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும். இன்னைக்கா இருந்தாலும் என்ன கால் பண்ணி சார் எப்படி சார்ன்னு பேசுகிற அளவுக்கு இதுக்கு அனுபவம் எப்பயோ நான் படித்து கொடுத்த பிள்ளைகள், ரைட். அப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டால், இப்படி அணுகுங்க. அந்த புள்ள உணரணும் இன்றைக்கு ஏன் அடிக்கிறோம்ட்டு, எதுக்கு அடிக்கணும்னு பெற்றோர்களுக்கும் தெரியாது, ஏன்டா இவ்வளோ அடி வாங்கினோன்னு பிள்ளைகளுக்கும் தெரியாது. இது மோசமான அவனுக்கு தெரியணும், ஏன்டா அடித்தான், ஏன்டா அடித்தாங்க, வாப்பா எதுக்கு அடித்தாரு தெரியணும். ஆஹா, நான் இனிமேல் இது தவறு செய்யக்கூடாது, வாப்பா என் மேலே எவ்வளோ இறக்கம், உம்மா என் மேலே எவ்வளோ இறக்கம், இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு நான் செஞ்ச மோசமான வேலை தானே, இனி நான் அப்படி செய்யக்கூடாது தானே அப்படின்றது இருக்கணும். அந்த உணர்றதுக்கு தான் அந்த அடி. மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி இல்லை, பெரம்போடையோட அடி, தும்புக்கட்டை. நான் சில பெற்றோர்களை பார்த்துருக்கிறேன். அன்றைக்கு எத்தனை பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உம்மா அடிக்கிறா பிள்ளைக்கு, அது செஞ்ச பிள்ளைக்காக நேரத்தில் செருப்பால் செய்வான்னு சொன்னதானே. இதுதான் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அடிக்கிறேன்னு சொல்கிறது. இந்த பிள்ளையை திருந்தணுன்றதுக்கு, அந்த பிள்ளை தவற உணரணுன்ற அடிக்கிற அடி இது இல்லை. அடுத்தது இலட்சியங்களை திணித்தல். இது ஒரு காரணமாக சொல்லப்படுது. என்ன, இப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு ஐடியா இருக்கும், நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக வரணும், நான் ஒரு நல்ல லாயராக வரணும், நான் நல்ல ஒரு இன்ஜினியராக வரணும் அப்படின்னு அவனுக்குன்ற ஒரு கனவுகள் இருக்கும். அப்போ அந்த நேரம் அதெல்லாம் கூடாது, நீ என்ன செய்யணும், டாக்டராக தான் வரணும், நீ இப்படி தான் வரணும்,
நீ இந்த மாதிரி தான் வரணும்னு சொல்லி உங்களோட ஆசை எதுவோ அந்த ஆசையை பிள்ளைகள்கிட்ட என்ன செய்ய வேணாம், நீங்கள் திணிக்க வேணாம். பாருங்க அவனோட ரூட் எப்படி போகுது. நல்ல டெக்னிக்கல் விஷயம் செய்கிறானா அந்த ரூட்டில் அனுப்புங்க. இவன் டாக்டர் ஆகிற மாதிரி சயின்ஸ் மெட்ஸ்லாம் நல்லா ஈடுபாடாக படிக்கிறானா, ரைட், படிக்க வைங்க. இல்லை லோயர் ஆகணும்னு விரும்புகிறானா, தப்பு இல்லை, அது நல்லதோட, அது தேவை, சரியா? அதுக்கு என்ன செய்யுங்க, அதுக்கு ஊக்கம் கொடுங்க. ஹராமான விஷயங்களுக்கு அவனுடைய லட்சியங்கள் அப்படி இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் தடுங்க. ஒருத்தர் சொல்கிறான், நான் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும், ஏஆர் ரஹ்மான் மாதிரி பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும். வாப்பா நல்ல விஷயம் ஆகுங்க அப்படி சொல்கிறதா? ஹராம், கூடாது, எங்களோட மார்க்கெட்டில் தடை செய்யப்பட்ட விஷயம், விடாமா பிள்ளை, இது ஹராம், இது செஞ்சா நீ நரகத்துக்கு தான் போ, அல்லாஹ்வுடைய தண்டிப்பான், வேணாம். இதை சொல்லிக் கொடுங்க. தவறான லட்சியமா சொல்லிக் கொடுங்க, வேணாம். சரியான லட்சியங்கள் இருந்தால் ஊக்கப்படுத்துங்க. அதுக்கு என்ன தேவை, இவனை லோயர் ஆக்கணுமா, இவனை இன்ஜினியர் ஆக்கணுமா, இவனை டீச்சர் ஆக்கணுமா, இவனை ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன செய்யறது, ஒரு இன்ஜினியர் ஆக்கணும், என்ன வேணுமோ அதுக்கேற்ற கைடன்ஸை பிள்ளைகளுக்கு கொடுங்க. அடுத்தது, வேறு பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பேசுறது. ஒரு பிள்ளை மார்க் எடுக்கல, என்ன செய்யறது, அதை பாரு, அடுத்து விட்டு அப்துல்லா என்ன மாதிரி மார்க் எடுத்துறீங்க, நீயும் இருக்கிறிய மக்கு பாரு, அவன் 90 எடுத்துக்கிறான், இதெல்லாம் மார்க்கா? அவனும் ஒன்று ஸ்கூலுக்கு தானே வரான், அவனும் ஒரே மாதிரி தானே இருக்கிறான், அவன் நல்ல மார்க் எடுக்காரு, நீ மட்டும் ஏண்டா இப்படி இருக்கிறாய்? இப்படி நாங்கள் பேசுறது இது தவறு. ஒரு நாளும் ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு நாங்கள் ஒப்பிட்டு பேசவே கூடாது. எல்லா பிள்ளையும் ஒன்று இல்லை, 5 விரல்களும் என்னது இல்லை, ஒன்று இல்லை. ஆளுக்கால் வித்தியாசப்படுவான். ஒருத்தன் நல்லா படிப்பான், ஒருத்தன் நல்லா விளையாடுவான், ஒருத்தன் நல்லா என்ன செய்வான், நல்ல டெக்னிக்கல் விஷயமா செய்வான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது, அந்த திறமையை கூட்டி விடுங்க, அவ்வளோதான், ரைட்? அப்போ இப்படி என்ன செய்யக்கூடாது, இப்படி அடுத்த பிள்ளைகளோடு நாங்கள் ஒப்பிடக்கூடாது. ஒன்று செய்யலாம், என்ன, மோட்டிவேட் பண்ணலாம். அவனுக்கு 90 மார்க் எடுக்கலாம்டா, உனக்கு எடுக்கலாம், நீ கொஞ்சம் முயற்சி செய், உன்னைய விட அவனுக்கு டேலண்ட் இல்லை, உன்ன மூலத்தான் அவனுக்கு 2 பேரும் ஒன்று தான், நீ முயற்சி செய், அவனை மாதிரி உனக்கு வரலாம், அவனை விட உனக்கு எடுக்கலாம், ட்ரை பண்ணு. அது சொல்லுங்க, நீ இருக்கிற அவனை பாரு, நீ இதான் நாங்கள் செய்கிற பிள்ளை, சரியா? ரைட், சரி. இப்போ கடைசியாக நாங்கள் பார்ப்போம், பிள்ளைகளை அந்த அறிவுள்ளாங்க நாங்கள் வளர்க்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சில டிப்ஸை பார்ப்போம். சரி, பாராட்டுங்க. புள்ள என்ன செய்கிறான், புள்ள நல்ல மார்க் எடுத்துகிட்டு வரான், ஒரு பாடத்தில் நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டான், சரியா? ஒரு 50 மார்க்ஸ் போதாதான், எடுத்துட்டான். நீங்கள் நீங்கள் என்ன செய்வோம், 90 95, சரி ஓகே, 50ஆவது எடுத்துட்டான், சொல்லுங்கள் மாஷா அல்லா, தலையில் முத்தர், 50 எடுத்துட்டீங்களா? சரி, 50 எடுத்த உங்களுக்கு இன்னும் முயற்சி செஞ்சால் 70 எடுக்கலாம், இன்னும் முயற்சி செஞ்சால் 90 எடுக்கலாம், முயற்சி சொன்னால் முடியும் என்று சொல்லி அன்பாக, ரைட், ஆனால் இப்படி 50 எடுத்துட்டீங்க பாராட்டுறேன் அப்படின்ன மாதிரி கைட் கொடுங்க. 50 எல்லாம் ஒரு மார்க்கா, இது என்னடா மார்க், படிக்காமல் நீ என்னத்தை செஞ்ச, என்னத்தை கவனிச்சா நீ, இதான் பெற்றோர்கள் பேசுகிறது தவறு. பாராட்டுங்க, பாராட்டி உங்களால் 7 மணி அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, நம்பிக்கையை ஊட்டுங்க. இது பெற்றோர்கள் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அடுத்தது, தன்னம்பிக்கையை ஊட்டுறது. உன்னால் முடியும், நிச்சயமாக உன்னால் முடியும், உனக்கு திறமை இருக்குது என்று சொல்லி நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லணும். நாங்கள் தன்னம்பிக்கையை ஊட்டுறதை விட்டுட்டு பிள்ளைகள்கிட்ட தன்னம்பிக்கையை நாங்கள் கெடுக்கிறோம். என்ன, வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டார், தண்ணி கேட்குறாரு, ஆசையோடு புள்ள போவான், கிளாஸில் பிடிச்சி தண்ணி எடுத்து ட்ரேயில் கொண்டு போவான். உடையுது, உமா பதறிக்கொண்டு, அல்லா நீ வை எடுக்காத, உடையும் நீ கீழே போடுவ, உடையும். அவன் நான் அப்போ வரைக்கும் நல்லா தான் கொடுத்து போயிட்டு கொண்டு இருப்பான், டமார் போய் உடைச்சு போ. சும்மா இருந்தால் சரி, சரியாக கொண்டு போயிட்டு கொடுத்துருப்பான். நீங்கள் அந்த பிள்ளைய ப்ரெஷராக்கி அவனுக்கு அந்த அளவு கொடுத்து அவனை பயங்காட்டி கீழே போட்டாச்சு, கடைசியில் அடியாக இருக்குது அவனுக்கு. அதான் சொன்ன வேற மட்டும் கேட்டியா நீ? இங்கே யார்கிட்ட தவறு சிந்திச்சு பாருங்க. உங்கள் கிளாஸ் உடையமன்றது யோசிச்சிங்க, உங்கள் பிள்ளையோட தன்னம்பிக்கை அங்கே உடையுது, உடைச்சிட்டிங்களே, அதை யோசிக்கலை, நீங்கள் சிந்திங்க. அதனால் 7 மணி கொடுங்க, ரைட்? ஒருத்தர் அவங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய ஒரு காலத்தை ஜனாதிபதி ஆனார், தன்னம்பிக்கை உதாரணமாக சொல்கிறது அவர், தோமஸ் அல்வா, சரி, இந்த எப்ரஹாம் லிங்கன், ரைட்? அந்த எப்ரஹாம் லிங்கன் அவன் சின்ன வயசில் என்ன செஞ்சாங்க, சகோதரிகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நேரம் கேட்டாங்களாம், லிங்கன் உண்ட எம்பிஷன் என்ன, எதிர்கால லட்சியம் என்ன?
அப்போ சொன்னாராம், என் எதிர்கால லட்சியம் இந்த அமெரிக்கா நாட்டுடைய ஜனாதிபதியாக ஒரு நாள் நான் வர வேண்டும், ஆக வேண்டும். புக்கெடு சிரிப்பு வந்துச்சு அவ்வளோ சகோதரிகளுக்கு. சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, புக்கு வாங்குறதுக்கு வழி இல்லை, காலில் செருப்பு போடுறதுக்கு வழி இல்லை. ஆனால் அவர் என்ன ஆகணுமாம்? அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆகணும். சிரிப்பு வருமா இல்லையா? உங்கள் பிள்ளை திடீர்னு கேட்டுச்சு, நான் தான் இந்த ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி, சிரிப்பு வருமா இல்லையா? சிரிப்பு வரும். அந்த மாதிரி சிரிப்பு அந்த கை கழுவிட்டு அந்த கை கழுவின தண்ணி அப்படியே மூஞ்சில் ஊற்றி விட்றாங்க. நீ எல்லாம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆக முடியும்னு சொல்லி தண்ணியை தொடச்சிட்டு சொன்னார், சகோதரிகளே, கண்டிப்பாக ஒரு நாள் நான் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக ஆவேன். தன்னம்பிக்கை இப்படி உறுதியாக என்ன செய்கிறாரு. அதுவும் பல எலெக்ஷன் கேட்டு தோக்குறாரு, கடைசியில் என்ன செய்கிறாரு, வெல்லுறாரு, அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக ஆகிறார். தன்னம்பிக்கை விட்டணும். உள்ள மார்க்ஸ் எடுக்கிறானா, குறைவான மார்க்ஸ் உன்னால் முடியும், 50 எடுத்த முடியும் உன்னாலே உனக்கு திறமை இருக்குது, நீ திறமையானவன்டா, நீ கெட்டிக்காரன்டா, சொல்லுங்க. நீ ஒன்றுக்கும் உருப்பட மாட்டா, இதான் சொல்கிறோம் எதுக்கு எடுத்தாலும். அடுத்தது, படிப்பினை உள்ள பிரயோசனமான கதைகளை கூறுதல். என்ன படிப்பினை உள்ள பிரயோசனமான கதைகளை கூறுதல்? என்ன செய்யணும்? ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல கதைகள், சரியா, உண்மையாக நடந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லாட்டி கதைகளாக இருக்கலாம். பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்குமான விஷயம்னு கேட்டால் ஸ்டோரி டெல்லிங், ஏன்னா பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும். அப்போ அவனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, உதாரணத்துக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி நடந்து கொண்டார் தெரியுமா, இப்படி பல்பை கண்டுபிடிச்சார் தெரியுமா, எவ்வளோ நேரம் இது பண்ணார் தெரியுமா, அதை என்ன செய்யலாம். ஒரு பயந்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகிட்ட நெப்போலியன் ஹில் எவ்வளோ தைரியமான ஆள் தெரியுமா, எப்படி அவர் பிரச்சனைகளை சாதிச்சார் தெரியுமா, எதுக்கும் பயப்பட மாட்டார் தெரியுமா. ஏன் அவ்வளோ எங்களுடைய சஹாபாக்களுடைய கதைகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தைரியங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாங்கள் இதெல்லாம் பேசுகிறதே இல்லையே. நாங்கள் முதலாவது அதுக்கு படிக்கணும், நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். சரி, அடுத்தது, பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, சத்துள்ள உணவுகளை கொடுங்க. இன்றைக்கு பிள்ளைகள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிடிக்குமான சாப்பாடு என்னன்னு கேட்டால், எனக்கு கொத்து பிடிக்கும், பிஸா பிடிக்கும், பிரியாணி பிடிக்கும், என்ன புதிய ஐட்டம் விற்கிதோ அதெல்லாம் பிடிக்கும். நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுங்க எப்போயாச்சும், இப்போ ஒரு மாதத்துக்கு ஒருக்கா, 2 மாதத்துக்கு ஒருக்கா பரவாயில்லை, அப்படியே என்ன செய்யணும், அதுவும் சாப்பிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறது குற்றம் இல்லை. ஆனால் பிள்ளைகளுக்கு மெயினாகவே பிடிக்குது அதுவரை தான், ரைட். இந்த மாதிரி என்ன செய்யுங்க, அடிக்கடி 3 நாளைக்கு குறைஞ்சது 3 நாளைக்கு ஒருக்கா உங்களுடைய பிள்ளைகளுக்கு கீரை வகைகளை கொடுங்க. எந்த கீரையாக இருக்கலாம், வல்லாரையாக இருக்கலாம், பொன்னாங்கானியாக இருக்கலாம், ஏதாக இருக்கலாம், கீரைகளை கண்டிப்பாக உணவில் சேருங்க. அதே மாதிரி பழம் என்று வந்துட்டான்னு சொன்னால், இந்த மாதுளை பழம், ஆரஞ்ச், கிரேப்ஸ், இதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான சக்தி என்ன செய்யுது, அந்த மூளைக்கு தேவையான பவர் அதில் கிடைக்கிது, சரியா. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், வசதி உள்ளவங்க கொஞ்சம் விலை தான், வால்நட், எனக்கு தமிழில் என்ன சொல்கிறேன்னு தெரியாது, மூளை மாதிரிக்குமே பார்க்குறதுக்கு வால்நட், ரைட். அந்த வால்நட் என்ன செய்யலாம், சாப்பிட கொடுக்கலாம், ரைட். அதே மாதிரி நாங்கள் வட்டக்காய் சாப்பிட்றோம், வட்டக்காய் சீடை வீசுகிறோம், ஆனால் அந்த வட்டக்காய் சைடில் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இருக்குது. அதை பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, அது சாப்பிட கொடுங்க. அதால் என்னது, உடம்புக்கு தேவை, மூளைக்கு தேவையான சக்தி அதில் கிடைக்கும். அடுத்தது, பாடங்கள் மீது ஆர்வத்தை ஏற்படுத்துறது. ஒரு பிள்ளைக்கு சயின்ஸ் பாடம் பிடிக்கலன்னு சொன்னால் விஞ்ஞானிகள் சொல்லணும், விஞ்ஞானிகள் பட்ட கஷ்டம், எப்படி இந்த பல்பை கண்டுபிடிச்சாங்க, எப்படி இந்த ஃபேனை கண்டுபிடிச்சாங்க, எப்படி இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க, என்ன செஞ்சாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும், டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும், இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ அந்த பாடம் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும். அப்போ பிள்ளைகள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா, இந்த காலையில் சொல்லிக் கொடுத்தேன், இன்ட்ரெஸ்ட்டோட படிங்க, பாடங்களை இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி என்ன செய்யாது, பாடம் ஞாபகத்தில் இருக்காது என்று சொல்லிக் கொடுத்தேன். அடுத்தது, படிப்பதற்கு தேவையான சூழல். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் என்னது, படிக்கிறதுக்கு ஒரு ரூம் நீங்கள் ஒதுக்கி ஆகணும், அல்லது ஒரு செட்டப் பண்ண ஒரு டேபிள் சேர் அழகாக உட்காந்து மேசில் புத்தகத்தை வச்சுட்டு அழகாக படிக்கிறதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் பண்ணி கொடுக்கணும், சரியா. இந்த பிள்ளைகள் பாருங்கள், கீழே உட்காந்து படிக்கிறது, இங்கால விஞ்ஞானம், அங்களால வரலாறு, அங்களால கணிதம், அப்படி ஒவ்வொரு பாடம் மெரிகிரவுண்டில் சுற்றி படிக்கிறது, மெரிகிரவுண்டில் போகிற மாதிரி அது சுற்றி வர்றது, அந்த மாதிரி படிக்கிறது, இதெல்லாம் பிறை. அதனால் என்ன செய்யுங்க, கொடுங்க. அதே நேரத்தில் எந்த வகையிலையும் அவனுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது.
இப்போ நீங்கள் அவனுக்கு நல்லா படிக்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் நல்லா டிவியை போட்டு பார்க்குறது, அங்கே டிவியில் ஒரு சவுண்டு வரும், டிஷ்ஷும் என்று வரும், அங்கே ரஜினிகாந்த் குத்துறான், அண்ணன் கமலஹாசன் குத்துறான். அப்போ அவனுக்கு யோசி, இது அந்த படமா இந்த படமா, அடுத்த சீன் என்னது, என்ன நடக்கும், அதிலே அரை மணி நேரத்தை நாசமாக்கிறோம். அதனால் எந்த ஒரு வகையில் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. முதலாவது எங்களோட பிள்ளைகள்கிட்ட நாங்கள் மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நாங்கள் முதலாவது எங்கள்கிட்ட மாற்றம் வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லிம தக்கூலுன மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாததையே பிறருக்கு சொல்கிறீங்க, ஏன் வரீங்க, நீயே முதலாவது சரியில்லை. உதாரணத்துக்கு நான் சிகரெட் குடிச்சிட்டு சிகரெட் எல்லாம் குடிக்கிறல தப்பு அப்படின்னு சொன்னால் முதலாவது நீ நிறுத்த, அதுக்கப்புறம் நான் நிறுத்துறேன். அப்படி தானே? அந்த தவறை முதலாவது நான் செய்யணும். அந்த என்னது, நான் அதுலேருந்து நான் நீங்கி இருக்கணும். அதுக்கு பிறகு தான் அவனுக்கு சொல்லணும். ஆனால் நானே தவறு செஞ்சுட்டு அவனுக்கு சொன்னால், இன்னைக்கு நல்லா டிவியை போட்டு பார்த்துட்டு அவரை போல விட்டு படி போ அப்படின்னு ஒரு விரட்டு. இவங்க மட்டும் நல்லா டிவியை பார்ப்பாங்களோ என்ன விரட்டுவாங்க, இது ஜாதி கதை இது அப்படின்னு போயிடுவான். சரியா? ரைட்? அவன் இப்படி என்ன செய்யுது, இந்த மாதிரி இருக்குது. அதனால நீங்கள் சரியாக என்ன செய்யுங்க, நீங்கள் சரியா இருங்க. அவனுக்கு படிக்கிறதுக்கு தேவையான சூழல் ஒன்று அமைச்சு கொடுங்க. ரைட்? அடுத்தது, கூர்ந்து கவனிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு விஷயத்தை என்னது, ஒரு விஷயத்தை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், நான் என்ன சொன்னேன், அட்டென்ஷன் என்று சொல்கிறது இதுக்கு. அதாவது அட்டென்ஷன் என்று சொன்னால், அட்டென்ஷன் இஸ் தி கீ ஆஃப் மெமரி அப்படின்வாங்க. அட்டென்ஷன் ஒரு விஷயத்தை முழுமையாக கவனிக்கிறது. இப்போ நான் பேசுகிறேன்னு சொன்னால், நான் பேசுகிறது மட்டும்தான் அவங்களோட கண்கள் பார்க்கணும், நான் பேசுகிறது மட்டும்தான் அவங்களோட காதுகள் கேட்கணும், நான் சொல்கிற அந்த பேசுகிற விஷயத்தை மட்டும்தான் அந்த மூளை சிந்திக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது, அட்டென்ஷன், கன்சன்ட்ரேஷன். சரியா? அப்போ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இல்லாத பிரச்சனை கன்சன்ட்ரேட் பண்ண கஷ்டம். ஒரு விஷயத்தில் முழுமையாக அவதானம் பண்ணுறது கஷ்டம். ஒன்றை செஞ்சுட்டீப்பா திடீர்னு டைவர்ட்டாக இன்னொன்று செய்வோம். அப்போ அதுக்கு என்ன செய்யும், இன்றைக்கு நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லிக் கொடுத்தேன், கன்சன்ட்ரேஷன் பவரை எப்படி உருவாக்குறது. அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், ஒரு எம்டியான ஒரு பிளேஸில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஒன்று, ஒரு டொட் ஒன்று, அந்த டொட்டை பார்த்து என்ன செய்யுங்க, ஒரு 2 நிமிஷம் எதையுமே யோசிக்க வேணாம், 2 நிமிஷம் அதை மட்டும் பாருங்கள், அதை பற்றி யோசிங்க, வேறு ஒன்றும் வரக்கூடாது. சரியா? அப்படி ஒரு 21 நாளைக்கு பயிற்சி செஞ்சேன்னு சொன்னால் அவனுக்கு கன்சன்ட்ரேஷன் பவர் கூடும். அதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் மட்டும் நோக்கிறதுக்கான பவர் என்ன செய்யும், பவர் என்பது கூடும். அதை நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் அதை செய்விக்கணும். அடுத்தது, ஆழமாக சிந்திக்க என்னது சொல்லுங்கள். ஒரு விஷயம், இது ஏன் இந்த ஃபேன் சுற்றுதா, இது ஏன் இந்த தாவரங்கள் இந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கிறதா, எப்படி சூரிய வெளிச்சத்தின் மூலமாக இது எப்படி நடக்குது, அல்லாஹ் எப்படி இதை நடத்தி காட்டுறான், ஆழமாக சிந்திக்க கொடுங்க. ஆழமாக சிந்திச்சதுனால தான் இவர் என்ன செஞ்சார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யார் இவர்? இது சார் தெரியுமா? தெரியும், சொல்லாமல் இருக்கிறீங்க. சார் ஐசக் நியூட்டன். பூமிக்கு ஈர்த்து இழுக்கக்கூடிய சக்தி இருக்கிறன்னு உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னா விஞ்ஞானி. ஒரு நாள் என்ன நடந்துச்சு, அவர் ஒரு எப்பல் மரத்தை அடியில் உட்கார்றாரு, உட்கார்ற நேரம் அவர்கிட்ட தலையில் என்ன செய்யுது, எப்பல் காய் விழுவுது. நாங்களாம் என்ன செஞ்சுப்போம், விழுந்து கொஞ்ச நேரத்தில் எப்பல் காணுமே எங்களோட வயிற்று உழுக்க சாப்பிட்டாச்சு நாங்கள் அப்படி. ரைட்? ஆனால் அவர் யோசிச்சாரு, ஏன் இந்த எப்பல் மரம் தலையில் விழுங்க, அது அந்த இடத்துல நிற்கல, ஏன் அப்படி விழுந்துச்சு, ஏன் இப்படி இருந்து மேலே போகல. உண்டு, என்ன சிந்திக்கிறாரு, கண்டுபிடிக்கிறாரு, பூமிக்கு ஈர்த்து இழுக்கக்கூடிய விசை இருக்குது. இப்போ சந்திரனில் போயிட்டு இப்போ ஒரு சாமனை இது இந்த பொட்டில் இருக்குது, இந்த பொட்டில் தூக்கி போட்டிங்கன்னா அது இப்படி தான் போகும், விழாது. சரியா? அந்த பூமியில் இப்போ போட்டிங்கன்னா இப்படி போயிடும். எங்கே என்னது இல்லை, ஈர்ப்பு சக்தி அங்கே இல்லை. சரியா? அப்போ ஆழமாக சிந்திக்கிறதுக்கு என்ன, பூக்கள் வளருது என்று சொன்னால், காய் காய்க்குது என்று சொன்னால், இதெல்லாம் எப்படி நடக்குது படிச்சுட்டு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அடுத்தது, முறையாக செயலாற்ற கற்றுக் கொடுங்க. பிள்ளை அவங்கவுங்களோட வேலையை அவங்கவுங்க செய்யணும், நீட்டாக செய்யணும். பிள்ளையோடைய கபடை போயிட்டு பாருங்கள், அப்படியே ஊத்த குப்பை மாதிரி இருக்கும். நிறைய வீட்டில் எல்லா உடுப்பையும் பிடிச்சி ஒரு அமுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும், கல்யாண வீட்டுக்கு போகணும், வேறு நீல கலர் ஷர்ட்டும் மற்றதும் தேவை. என்ன செய்யறது, எல்லாம் பிடிச்சி இழுக்கிறது, எல்லாம் இழுத்து ரைட் இந்த அரிக்கி சாமான் எடுத்தாச்சு, சரி அதுக்கு போகிறோம் மடிச்சு மறுபடியும் எல்லாத்தையும் பிடிச்சி அமுக்கு. இதான் நிறைய வீட்டில் நடக்குது. நீட்னஸ் என்பது முக்கியம். சரியாக இருக்கணும். ஷர்ட்டு அந்த பேண்ட் எல்லாம் மடித்து பசந்த கிளியராக நீட்டாக என்ன செய்யணும், நீட்டாக வச்சிருக்கணும். அப்படி நீட்டாக வச்சாதான் என்னது, நீட்டாக வச்சாதான் எந்த ஒரு விஷயத்துலையும் தான் நீட்டாக இருக்கணும், சரியாக செய்யணும், முறையாக செய்யணும்.
ரைட்? ஒரு ஷூவை கழட்டி வச்சா கூட இன்றைக்கு பாருங்கள், ஸ்கூல் விட்டு வந்த பிறகு ஒரு ஷூ போவோம் அப்படியே அல்மாரிக்கு வேணும், இன்னொரு ஷூ போவோம் அல்மாரிக்கு அடியில். காலையில் எழும்பி இங்கே தானே இந்த ஷூவை வச்சு எங்கே போகுது? உமா சொல்லுவா அல்மாரிக்கு மேலே எரிப்பார், கீழே பார் அங்கே தான் இருக்குது. அது இல்லை, சரியாக ஷூவை வைக்கணும், இப்படி புக்ஸை வைக்கணும், இப்படி அழகாக வைக்கணும், உடுப்பை வைக்கணும், இப்படி நீட் பண்ண. நீ உடுப்பு உடுக்கிறியா, நீட்டாக விடு, அழகாக விடு, இந்த சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் அவங்களோட கல்வி அறிவியல் என்ன செய்யும், நடக்கும். சரி, இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கொள்கிறேன். என்ன, உங்கள் பிள்ளைய திருத்தணும் என்று சொன்னால் ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணணும். சரியா? ஆட்டிடியூட் சேஞ்சிங் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், சைக்காலஜியில் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் திருந்தணுமெண்டா ஒன்று பயம் காட்டணும், இன்னொன்று ஆசையூட்டணும். ஒன்று பயம் காட்டணும், இன்னொன்று ஆசையூட்டணும். இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறோம், டேய் இது தொடாத, இதை தொட்டா அப்படி உன்னோட கை அவ்வளோதான், தொட மாட்டேன், பயம், செய்ய மாட்டான். அதே மாதிரி அடே இது எப்படி தெரியுமா, இது எவ்வளோ பசங்க தெரியுமா, இது எப்படி தெரியுமா, நானும் பார்க்கணும், எனக்கும் வேணும். ரைட்? ஆசை. அப்போ ஒரு மனுஷன் என்ன, அவன் திருந்தணும்னு சொன்னால் கெட்ட விஷயத்தின் மீது பயத்தை உண்டு பண்ணணும், நல்ல விஷயத்தின் மீது ஆர்வத்தை, ஆசை உண்டு பண்ணணும். இந்த சைக்காலஜியை குர்ஆன் ஃபாலோ பண்ணுது. குர்ஆன்ல இருந்து எடுத்த தியரியாக கூட இது இருக்கலாம். ஏன் குர்ஆனில் எல்லா இடத்துலையும் எல்லாம் நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். இப்படி இருக்கி நெருப்பாலான போர்வை, நெருப்பாலான குடிபானம், நெருப்பாலான ஆடைகள், பயம். சுப்ஹானல்லாஹ், படிக்க உள்ளம் பதறுது அந்த குர்ஆனுடைய வசனங்கள். ஆனால் எங்களில் எத்தனை பேர் குர்ஆன் எடுத்து படிக்கிறவன்னு தெரியல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த குர்ஆனை நீங்கள் படித்து பார்க்க மாட்டீங்களா? ஓதுறது நன்மை தான், ஓதுங்க, கண்டிப்பாக ஓதுங்க. ஓதுறதோட கொஞ்சம் நேரம் இந்த குர்ஆன் என்ன சொல்லுது எனக்கு, அல்லாஹ் அவங்களோட பேசுகிறான். அல்லாஹ் அவங்களோட பேசுகிறான்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? அல்லாஹ் உங்களோட பேசுகிறான். ஆனால் என் ரோட்டில் குர்ஆன் தூங்குது. ரைட்? தர்ஜுமாக்களை எடுத்து என்ன செய்யுங்க, தர்ஜுமாக்களை எடுத்து படிங்க. படிக்க மாஷா அல்லாஹ் அப்படி ஆசையாக இருக்கும். ரைட்? அப்போ அப்படி அல்லாஹ் என்ன செய்வான், அப்படி பயம் காட்டுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், சொர்க்கத்தை பற்றி சொல்லுவான். சொர்க்கம் எப்படி தெரியுமா, எப்படியான இது இருக்குன்னு, தேன் அரிக்குது, பால் அரிக்குது, உனக்கு அது இருக்குது, ஆறு இருக்குது, மாஷா அல்லாஹ் இதெல்லாம் வேணுமே அல்லாஹ், அப்படி ஒரு ஆசை ஒன்று என்ன செய்யும், ஆசை வரும். அப்போ ஒரு மனுஷன் திருந்துறதுக்கு தான் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு என்ன செய்யும், நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அப்போ உங்கள் பிள்ளை திருந்தணுமா, பயம் காட்டுங்க. இதெல்லாம் தப்பு வாப்பா, கெட்ட விஷயக்க மோசமான பண்புகள் என்னென்ன பண்புகள் என்றது சொல்லி, இது பொய் பேசக்கூடாது, இது செய்யக்கூடாது. ஆனால் சொல்கிற விஷயத்தில் நீங்கள் சரியாக இருக்கணும். பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க, பொய் பேசாதே, பொய் பேசுறது கெட்ட பழக்கம், அல்லாஹ் நரகத்தில் போடுவான், நல்லா சுடுவான் சொல்கிறீங்க. வீட்டுக்கு கடன்காரன் வருவார், அந்த நேரம் சொல்கிறது வாப்பா இல்லைன்னு போய்ட்டு சொல்லுங்கள், வாப்பா உள்ளுக்கு தான் இப்போ. ரைட்? அதுக்கப்புறம் அவன் போய்ட்டு சொல்லுவான், இந்த வாப்பா சொல்கிறாரு, வாப்பா வீட்டில் இல்லையாம்மா, போச்சு பிடிச்சி அவனை பிடிச்சி வாங்குன்னு வாங்குறது. ரைட்? இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகள். அதை என்ன செய்யுங்க, இதெல்லாம் தவறுகள், இதெல்லாம் பாவங்கள் என்று சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி இதெல்லாம் இது செஞ்சால் இதெல்லாம் உனக்கு கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்தில் இப்படி இருக்குது சொல்லிக் கொடுங்க. என் உம்மா எனக்கு சின்ன வயசில் எனக்கு சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ட்ரக் மாதிரி போனாலும், சின்ன தவறுகள் செஞ்சாலும் உள்ளத்தில் இது தவறு, உம்மா சொல்லியிருக்கிறாங்களே இது கூடாதுண்டு, அல்லாஹ் இதை சொர்க்கத்தை தரமாட்டான்னு, இதெல்லாம் எனக்கு கிடைக்காது. இப்போ உம்மா சொல்லித்தர, சின்ன பிள்ளை நான் கேட்டிக்கிறேன் உமாட்டா, உமா சொர்க்கத்தில் ஐஸ்கிரீம் கிடைக்குமா, சொர்க்கத்தில் ஏரோப்ளைனில் போயிடுமா, எனக்கு ஓட்டையிலுமா, இப்படியெல்லாம் சின்ன வயசில் என்ன செஞ்சுக்கிறான் கேட்டிக்கிறான். அதெல்லாம் கிடைக்கும் பாப்பா, நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு தொழணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், உமா அப்பாட்ட பேச்சு கேட்கணும், மோசமான செயல்கள் செய்யக்கூடாது. அந்த சின்ன வயசில் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சரியா? ரைட். அப்போ அன்புக்குரிய பெற்றோர்களே, அப்போ இதோட இந்த செஷன் முடியுது. என்னால் முடிந்த அளவுக்கு தேவையான தகவல்களை என்ன செஞ்சுருக்கிறேன், உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதோடு இறுதியாக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு, இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்தில் என்ன செய்யலாது, எல்லா விஷயத்தையும் பேசிட இயலாது. சரியா? அதனால் உங்களை போன்ற பெற்றோர்கள் தந்த ஒரு ஊக்கத்தின் காரணமாக நான் வெளியிட்ட ஒரு புத்தகம், 2 புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன். ஒன்று எக்ஸாம் பயமாக சாதனை புரிவோம் என்று மாணவர்களுக்கு எக்ஸாம் சம்பந்தமாக, எக்ஸாம் பயங்கள் சம்பந்தமாக, படிக்கிற சம்பந்தமாக நான் எழுதின முதலாவது புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரே ஒரு புத்தகம் நான் எழுதின இடத்துக்கு நான் வச்சிருக்கிறேன், மற்ற அவ்வளவும் விட்டு தீந்தாச்சு, எனக்கிட்ட இல்லை. சரியா? ஆனால் கொழும்புல தொடர்பு இருக்கும் என்று சொன்னால், கொழும்புல இஸ்லாமிக் புக் ஹவுஸில் அந்த புத்தகம் இருக்குது. அது அவங்க என்கிட்ட ராயலிட்டி அவங்க எடுத்துட்டாங்க.
அவங்க தான் இப்போ என்ற பேரில் அந்த புஸ்தகத்தை அவங்க தான் என்ன செய்கிறாங்க, அவங்க தான் வெளியிடுறாங்க. அது எடுக்கலாம், அது மாணவர்களுக்கானது. அதே நேரம் நான் எழுதின இன்னொரு புத்தகம் உங்களுக்கானது, ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், குழந்தை வளர்ப்பு கலை. குழந்தை வளர்ப்பு கலையில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்கிறீங்க, இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயம் உட்பட இன்னும் பார்க்காத ஏராளமான விஷயங்களோட ரிசர்ச் பண்ணி அந்த புக்கை எழுதியிருக்கிறேன். அதுவும் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதினா, உண்மையில் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிட்டேன். ஒரு நேரம் என்ன செஞ்சிட்டேன்னு கேட்டால், நான் வெஹிக்கிளில் போயிட்டு கொண்டு இருக்கிற நேரம் ஆக்சிடெண்ட் ஆகி அப்படியே என் வெஹிக்கிள் தலைக்கீழே பிறண்டுருச்சு. என் லேப்டாப், என் கால், என் லேப்டாப் ஃபுல்லாக சரி, என் காலும் பாதிக்கப்பட்டுச்சு. ரைட். அதுக்கப்புறம் நான் மனசு உடஞ்சிருந்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதின புக், அந்த புக்கெல்லாம் அதோடய போயிடுச்சு, எல்லாம் அதை தான் இருந்துச்சு. ஹார்ட் டிஸ்க் எல்லாம் டோட்டலாக காலி. பிறகு மனசு உடஞ்சிருந்தேன். பிறகு உங்களை போன்ற பெற்றோர்கள், சார் எழுதுங்க சார், பரவாயில்ல சார், உங்களால் திருப்பி கொண்டாருன்னு சொல்லி திருப்பி அந்த புக்கை ஆரம்பத்தில் எழுதிக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் எழுதி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அதை என்ன செஞ்சுக்கிறேன், அதை வெளியிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த புத்தகம் இங்கே இருக்குது. அதோட ப்ரைஸ் என்னது, அந்த டைமில் எந்த ப்ரைஸோ அதே ப்ரைஸ் தான். இப்போ கூட நான் எந்த லாபம் அது இது ஒன்றுமே நான் வைக்கல. அந்த நேரம் அடித்த பாருங்கள், இன்னும் 2018 போட்டிருக்கீங்க அதில். சரியா, 250 ரூபாய்க்கு அந்த புக் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க என்ன செய்ய எடுக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர், நல்ல உளவியலாளர் என்ற நண்பர் அப்துல் பாசித் செல்வையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட ஊருக்கெல்லாம் முந்தியெல்லாம் வந்திருக்கிறார், அன்றாபுரம் வந்திருக்கிறாரு. நான் தான் உங்களுடைய ஊருக்கு புதுசு. அப்போ அவருடைய ஒரு புத்தகம் இருக்கும், மன நிம்மதியும் மனப்பயிற்சின்னு சொல்லி. தேவையுள்ளவங்க என்ன செய்யலாம், அதையும் எடுத்துக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த புத்தகங்கள் இங்கே இருக்குது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்பதான் சொன்ன